கிங் ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப டிராமாவோட ஓப்பனிங்லயே ஒரு பொண்ணு குளிச்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஒரு பையன் தான் ஓடி வரான். இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்ப அவன் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட ஒன்னா இருக்கலாம்னு ட்ரை பண்ண இவ ஒரு ஊசியை எடுத்து குத்திட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோனோட அம்மா அப்பாவை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோனோட அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் வச்சுட்டு இத்தனை வருஷமா நீ தான் என்னோட பொண்ணு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா நீ என்னோட பொண்ணு கிடையாதா? என் பொண்ணு மாதிரி ஏமாத்தி நடிச்சு இந்த சொத்து பத்தி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்திருக்க. என் பொண்ணு நீ கிடையாது இவதான் அப்படின்னு சொல்ல, நீங்களா தானே என்ன தேடி வந்தீங்க, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, சும்மா எதுக்கு பேசிட்டு இருக்காத, ஒழுங்கா நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்க, அவனை கல்யாணம் பண்ணனா 100 மில்லியன் வரதட்சணை தராங்க அப்படின்னு சொல்ல, நான் ஏன் கல்யாணம் பண்ணணும், உங்களோட பொண்ணுதான் சுகர் வந்துட்டால, அவளையே கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல, அந்த மாப்பிள்ளையால நடக்க முடியாது, அவ என்னோட சொந்த பொண்ணு எப்படி கட்டி கொடுப்பேன், ஒழுங்கா இத்தனை வருஷம் வளர்த்ததுக்கு நன்றி கடனா அவனை கட்டிக்க அப்படின்னு சொல்ல, என்னால முடியாது, அப்படி உங்களுக்கு வரதட்சணை வேணும்னா நீங்களே கட்டிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, நீ மட்டும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலனா உன் பாட்டிக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் நடக்காது அப்படின்னு இவங்க பிளாக்மெயில் பண்ண, ஹீரோயின் இந்த கல்யாணத்துக்கு ஒதுக்குறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல அவனால நடக்கவே முடியாது. உங்க பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, ரொம்ப பேசுது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின கல்யாணம் பண்ணி அந்த பையனுக்கு குடுத்துடுறாங்க. அந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்ப அவ பார்த்தா, இவன் பெட்ல படுத்துட்டு இருக்கான். அவன பார்த்த உடனே இவளுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் தான் வருது. என்னடான்னு பார்த்தா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கிரண்ட்ட ஒரு ஆளு வம்பிழுத்துட்டு இருப்பான். அப்படி வம்பிழுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ தான் காப்பாத்திருப்பான். இப்ப அத யோசிச்சு பார்த்துட்டு, அன்னைக்கு என்ன காப்பாத்துனது நீ தானே! என்ன காப்பாத்துனதுக்கு தேங்க் யூ. முடிஞ்ச வரைக்கும் உன்ன குணப்படுத்த ட்ரை பண்றேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவளோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நீ தான் என்னோட புருஷனா? பார்க்க நல்லா தான் இருக்க. உனக்கு எதனால இப்படி ஆனுச்சு? உன்ன குணப்படுத்த ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இவ ஹீரோவே பார்த்துட்டு, இப்ப அவனோட உடம்பெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவோட தம்பி தான் வரான். என் அண்ணாக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். நீ தான் என்னோட அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்க, யார் அண்ணி அப்படின்னு இவ கேட்கிறா. அவனோட தம்பி. என் அண்ணாவால எந்திரிக்கவே முடியாது. அவனால எதுவும் பண்ண முடியாது. இவ்வளவு அழகான பொண்ண கட்டிக்கிட்டு அவன் என்ன பண்ண போறான்? நீ ஏன் கூட வந்துரு. நான் உன்ன நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இவன் ஹீரோயின்ட்ட தப்பா பேசிட்டு இருக்க. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு. ஏதாவது பேசினேன்னா யாரையாவது கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்னால எதுவும் பண்ண முடியாது. என்ன பகைச்சுக்கிட்டு உன்னால இந்த வீட்டுல வாழவும் முடியாது. சோ நான் என்ன சொல்றேன்னா அதே மாதிரி கேளு அப்படின்னு சொல்ல, இவன் அவனோட மெயின் பார்ட்லயே ஒரு ஆடிய போட்டு அவனை துரத்தி விட, அவன் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இது எல்லாத்தையும் ஹீரோ கண்ண முழிச்சு பார்த்துட்டு தான் இருக்கான். இப்ப அவன் இங்கிட்டு திரும்பின உடனே ஹீரோ கண்ண முழிச்சதை பாத்துடுறா. ஏய் இப்ப நீ கண்ணை திறந்து தானே, பாய் கண்ணை திறந்து பாருடா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அசையாம இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா, சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ குளிக்க போக, அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். இப்ப அவன் டாக்டர கூட்டிட்டு வர, டாக்டர் ஹீரோவோட பாடியை செக் பண்ணிட்டு, உங்களோட உடம்பு சரியாயிடுச்சு. ஆக்சுவலா உங்களுக்கு ஏதோ நல்ல டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காங்க. உங்களுக்கு அக்குபஞ்சர் பண்ணதுனால உங்களோட உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இதுக்கு காரணம் அந்த பொண்ணுதான் அப்படின்னு அன்னைக்கு ஹீரோயின் கூட ஒண்ணா இருக்கலாம்னு கேட்டிருப்பான் இல்லையா? அத பத்தி தான் யோசிச்சு பார்க்கறான். இப்ப ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கா. அந்த சைடு ஹீரோயின் குளிச்சு முடிச்சிடுறா. தண்ணி சவுண்ட் நின்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, டக்குன்னு அந்த இடத்துல ஒண்ணுமே தெரியாத மாதிரி படுத்துட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் டவலோட வந்துட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, அப்பாடா குளிச்சு முடிச்சாச்சு. இவரால எந்திரிக்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. இவர் முன்னாடியே மாத்திக்கலாம் அப்படின்னு இவ ஹீரோ முன்னாடியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ இவள பாத்துட்டு இருக்கான். இப்ப ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு, அன்னைக்கு நீ என்ன காப்பாத்துன, இன்னைக்கு நான் உன்னை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு வேர்க்க ஆரம்பிக்குது. என்னாச்சு இவருக்கு இப்படி வேர்த்துட்டு இருக்கே அப்படின்னு இவ ஹீரோவோட ஹார்ட் பீட் எல்லாம் கேட்டுட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்ப அவள பாத்தீங்கன்னா அவளோட ஊசியை எடுத்து ஹீரோவா அங்க இங்கன்னு குத்திட்டு இருக்க. இவனுக்கு வலி தாங்க முடியல. ஆனாலும் அமைதியா படுத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அவளோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ படுத்திருக்க இடத்த தான் பாக்குறா. இந்த இடத்துல ஒரே பெட் தான் இருக்கு. நானும் உன் கூட தான் சேர்ந்து படுக்கணும் அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவோட ஒன்னாதான் படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற டாக்டர் தான் வராரு. இப்ப அவரு ஒரு டேப்லெட் எடுத்துட்டு இந்த டேப்லெட்ட அவருக்கு ரெகுலரா குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த டேப்லெட்டா? இந்த டேப்லெட்ட குடுத்தா அவனால எந்திரிக்கவே முடியாது. இதையா நீங்க குடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏம்மா நீ டாக்டரா? நான் டாக்டரா? நான் சொல்றதா கேட்கணும் அப்படின்னு இவர் சொல்ல, இந்த டேப்லெட்ட குடுத்தா அவரால அப்புறம் எந்திரிச்சு நடக்கவே முடியாது. நீ டாக்டர் படிச்சுட்டு வந்தியா? இல்ல அப்படியே வந்துட்டியா? அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. நேத்துக்கு ஹீரோவோட அம்மா தான் வராங்க. என்ன இங்க சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்க,
ஆன்டி இந்த டாக்டர் இவருக்கு தப்பான மெடிசன குடுக்குறாரு. இந்த மெடிசனால அவரால எந்திரிக்கவே முடியாது காலத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மாக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இந்த சைடு ஹீரோவோட ஹார்ட் பீட் கொஞ்சம் கொஞ்சமா குறைய, பாத்தீங்களா டேப்லெட் போடாததுனால அவரோட ஹார்ட் பீட் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. நீ வாய மூடிட்டு போ அவர காப்பாத்த எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தொரத்தி விட்டுட்டு ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறா. இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோவோட ஹார்ட் பீட் நார்மல் ஆயிடுது. இத பார்த்த உடனே ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா, "நீ எங்கம்மா டாக்டர் படிச்ச?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப இவ அவளோட மனசுக்குள்ள ஒரு விஷயத்த பத்தி தான் யோசிக்கிறா. இவ ஹீரோயின் என்ன யோசிக்கிறான்னா, நான் யாருன்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு வச்சுட்டு, நான் என்னோட கிராமத்துல தான் ஆன்டி படிச்சேன் அப்படின்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இனிமே என் பையனுக்கான ட்ரீட்மெண்ட்ட நீயே பாத்துக்கம்மா. அவன் கண்டிப்பா கண்ணு முழிச்சுருவான். அப்படி கண்ணு முழிச்சுட்டான்னா, அவன் உன்ன நல்லபடியா பாத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா, இது தம்பிக்காரன் ஹீரோயினோட தங்கச்சி கூட தான் ஒண்ணா இருக்கான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, எல்லாரும் இருக்கும்போது என்ன தைரியமா கூப்பிட்டுருக்கீங்க. இந்த விஷயம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல, என்ன ஆகும்? இனிமே அந்த வீட்டுக்கு நான் தான் ராஜா. ஏன்னா எங்க அண்ணனால எந்திரிக்கவே முடியாது. அந்த வீடு என்னோட கையில தான் இருக்கு. நீ அத பத்திலாம் கவலைப்படாத. இந்த மாத்திரைய என் அண்ணனுக்கு குடுக்குற வழிய பாரு. இத அவன் வாயில போட்டேன்னு வச்சுக்கயேன், அவனோட ஹார்ட் செயலிழந்து போயிரும் அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் இந்த தங்கச்சிக்காரி ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வரா. இப்ப அவள பார்த்தோனே ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு, இவ எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு சொல்லி அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கா. உன் பாட்டிக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்ல, பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? என் பாட்டிய நல்லபடியா பாத்துக்கிறேன்னு தானே சொல்லியிருந்தீங்க. அதனால தானே இந்த குடும்பத்தோட பையன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்ப இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, உன் பாட்டிக்கு வயசாயிருச்சு. அதனால உடம்பு சரியில்ல. நாங்க நல்லா தான் பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு இவ சொல்றா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட பாட்டிக்கு கால் பண்ணி குடுக்க, அவளும் உங்க பாட்டி கூட பேசிட்டு இருக்கா. "நீ பேசிட்டு நான் வீட சுத்தி பாக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவ ஹீரோவோட ரூம்க்கு போயி அந்த மாத்திரைய ஹீரோவோட வாயில போட்டு, "நீ சீக்கிரம் செத்து போனாதான் இந்த சொத்து எல்லாம் எங்களுக்கு வரும்" அப்படின்னு சொல்லிட்டு, அவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. பார்த்தா ஹீரோவோட ஹார்ட் பீட் குறைய ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோயின் பாட்டிகிட்ட பேசி முடிச்சுட்டு, ஹீரோவ பாக்க தான் வரா. வந்து பார்த்தா ஹீரோக்கு இப்படி ஒரு நிலைமை. அத பார்த்தோனே ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு மூச்சு குடுத்து அந்த டேப்லெட் எல்லாம் வெளிய எடுத்துடுறா. இப்ப வெளிய எடுத்ததுக்கு அப்புறம் இவ அந்த தங்கச்சிக்காரிக்கு வந்து ஒரு அறைய போட்டுட்டு, "நீ தானே அவர கொலை பண்ண பார்த்த. உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டி. உன்ன போலீஸ்க்கு கால் பண்ணி இப்பயே போட்டு குடுக்குறேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா, உன் பாட்டிய நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் மறுபடியும் ஒரு அறைய போட்டுட்டு, இன்னொரு தடவ பாட்டிய வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம் கனவுல கூட நினைச்சு பார்க்காத. எதுக்காக இங்க வந்த? என் புருஷன கொலை பண்ண தானே? இன்னொரு தடவ என் வீட்டு பக்கம் வந்த நாய விட்டு கடிக்க வச்சுருவேன். ஒழுங்கா வீட்ட விட்டு வெளிய போடி அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு இந்த தம்பிக்காரனும் வந்துடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "பாத்தீங்களா இவ எப்படி பேசுறான்னு? அவள சும்மா விடாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அமைதியா இரு செல்லம். அவள கவனிச்சுக்க என்கிட்ட வேற வழி இருக்கு" அப்படின்னு இவன் அவள சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. வீட்டோட வேலைக்கார லேடி ஹீரோயின்க்காக பால் எடுத்துட்டு போக, இப்ப இந்த தம்பிக்காரன பார்த்தீங்கன்னா, ஒரு செக்க குடுத்துட்டு, "இந்த செக்க வாங்கிட்டு அமைதியா இருக்கணும். வாய தொறக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லி, இப்ப அந்த பால்ல என்னத்தையோ கலந்து விட்டுர்றான். இப்ப அவங்க அந்த பால எடுத்துட்டு போய் ஹீரோயின்ட்ட குடுக்க, அவளும் அந்த பால குடிக்கிறா. இப்ப அவ ஹீரோவ பார்த்து, "சாரிப்பா உன்ன விட்டுட்டு குடிக்கிறேன் பாரு" அப்படின்னு இவ ஹீரோக்கு பால் ஊட்டி விடலான்னு போக, அவனால குடிக்க முடியாது அப்படின்றதுனால பால்லாம் கீழ சிந்திருது. இத பார்த்த உடனே, "சரி, சரி தெரியாம பண்ணிட்டேன்" அப்படின்னு இவ தொடச்சு விட்டுட்டு, ஹீரோவோட பாடிய தொட்டுட்டு இருக்க, இவன் என்ன எண்ணத்துல என்ன தொடுறான்னு தெரியலையே அப்படின்ற மாரி இவன் முழிச்சுட்டு இருக்கான். இப்ப இவள பார்த்தீங்கன்னா, ஹீரோவ இப்படி பார்த்த உடனே, "ஐயோ! நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நம்மளால முடியாதுப்பா" அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ குளிக்க போயிர்றா. இவ குளிச்சுட்டு இருக்கும்போது என்ன யோசிக்கிறான்னா, "என்னாச்சு எனக்கு தூக்கமா வருதே" அப்படின்னு யோசிச்சுட்டு, குளிச்சுட்டு வெளிய வந்து அவளோட தலைய காய வச்சுட்டு இருக்க, இந்த தமிழ்க்காரன் ஓடி வந்து ஹீரோயின கட்டிப்பிடிச்சுர்றான். இவன் இப்படி கட்டிப்பிடிச்ச உடனே ஹீரோயின் கத்திட்டு, "என்ன விடுடா, தள்ளி போடா பொறுக்கி. யாரையாவது கூப்பிட்டுருவேன்" அப்படின்னு சொல்ல, "யார கூப்பிடுவ? யாரும் வீட்ல இல்ல. எல்லாரும் வெளிய போயிட்டாங்க. நீ யார வேணாலும் கூப்பிட்டுக்க" அப்படின்னு சொல்லி, இப்ப அவ ஹீரோயின்ட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின்க்கு இவன் குடுத்த ட்ரக்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்க அவளால சுத்தமா முடியல. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "பாத்தியாடா அண்ணா, உன் பொண்டாட்டி கிட்ட நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு. ஆனா உன்னால காப்பாத்த முடியாது. நான் பேசுறத உன்னால கேட்க மட்டும் தான் முடியும்" அப்படின்னு இவ ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்கும்போது, கரெக்ட்டா இப்ப அப்படியே அவன ஹீரோ அடிச்சு போட்டுர்றான். இப்ப கட் பண்ணா ஹீரோ தான் ஹீரோயின காப்பாத்திட்டு இருக்க. இவ ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. "கொஞ்சம் அமைதியா இரு. நான் டாக்டருக்கு கால் பண்றேன். அதுவரைக்கும் எதுவும் பண்ணாத" அப்படின்னு சொல்லி அவளுக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி அவள தூக்கிட்டு வந்து தண்ணியில உட்கார வச்சுர்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, டாக்டருக்கு தான் கால் பண்றான். ட்ரக்ஸ் குடுத்துட்டாங்க வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த தம்பிக்காரன பாத்து 2, 3 அடிய போட்டுட்டு, "இவன சும்மா விடக்கூடாதுடா. இப்படியே நான் கோமால நடிச்சேன்னா என் பொண்டாட்டிக்கு தான் ஆபத்து. வீல் சேர் எடுத்துட்டு வா. நடக்காத மாரி மட்டும் ஆக்ட் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின தண்ணில தானே உட்கார வச்சுட்டு வந்திருப்பான்.
இப்ப அவள தூக்கிட்டு வந்து என்ன சொல்றேன்னா, "இங்க பாரு உன்னோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். இப்படியே இருந்தா உனக்கு சளி பிடிச்சிரும். நான் ஒண்ணும் வேணும்லாம் உன்ன பார்க்கணும்னு ஆசைப்படல" அப்படின்னு சொல்லி அவளோட ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணி விட, அந்த இடத்துக்கு டாக்டர் வராரு. இப்போ டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, "சாதாரண மெடிசின் தான் குடுத்துருக்காங்க. நீங்க தானே அவளோட புருஷன். நீங்களே ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்ல, "நீ இதுக்கப்புறம் டாக்டர் வேலையே பார்க்க முடியாது. ஒழுங்கா அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பாரு" அப்படின்னு சொல்ல, டாக்டரும் ஒரு மாத்திரைய குடுத்துட்டு 1/2 மணி நேரத்துல எல்லாம் தெளிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த இடத்த விட்டு போறாரு. அடுத்த நாள் ஹீரோவோட அம்மா வந்து கதவ திறக்க, பார்த்தா ஹீரோ எந்திரிச்சு வீல் சேர்ல உட்கார்ந்திருக்கான். அவன பார்த்தோனே அவங்க அம்மா செம்ம ஹாப்பி ஆயிட்டு, "நீ எந்திரிச்சிட்டியாடா? என்னால இத நம்பவே முடியல" அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, எல்லாத்துக்கும் காரணம் என்னோட பொண்டாட்டி தான். அவ மட்டும் இல்லன்னா, என்னால எந்திரிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன் பொண்டாட்டிய பத்தி பேசாத. அவ யார் கூடயோ ஒண்ணா இருந்தாளாம். நம்ம வீட்டு வேலைக்காரி பார்த்துட்டு வந்து சொன்னா அப்படின்னு சொல்ல, அந்த வேலைக்காரிய கூப்பிட்டு ஹீரோ கேட்கிறான். ஒண்ணா இருந்தாளா? ஒண்ணா இருக்க வைக்க நீ அவளுக்கு ட்ரக்ஸ் குடுத்தியா? அப்படின்னு சொல்லி கேட்க, சார் என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஆமா இவங்கலாம் ரொம்ப ஏமாத்துக்காரவங்க. இவங்கலாம் நம்ம வீட்லயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா அவங்கள வேலைய விட்டு அனுப்பிச்சு விட, அவங்கள பார்த்தீங்கன்னா, "சின்ன முதலாளி என்ன காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அந்த இடத்த விட்டு போக, தம்பிக்காரன் தரையில இருந்து எந்திரிக்கிறான். பார்த்தா மூஞ்செல்லாம் ஒரே அடி. "என்னடா தரையில இருந்து எந்திரிக்கிற?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, "அம்மா சரக்கு அடிச்சுட்டு மட்டையாயிட்டேன்" அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப இந்த தம்பிக்காரன் ஹீரோவ பார்த்த உடனே, "ஆனா நீ எந்திரிச்சிட்டியா? நீ எந்திரிச்சத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உன்ன நினைச்சு நான் எவ்ளோ கவலைப்பட்டேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நான் 3 மாசம் கோமால இருந்தப்ப, நம்மளோட கம்பெனி நீ தானே பார்த்துக்கிட்ட. நெறைய கான்ட்ராக்ட் போட்டிருக்கன்னு கேள்விப்பட்டேன். எதுக்கு தேவையில்லாம கான்ட்ராக்ட்லாம் போட்ட? இந்த கம்பெனிக்கே நீ தான் ஓனர்ன்னு நினைச்சுட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அந்த மாரிலாம் நான் நினைக்கல அண்ணா" அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "இதுவரைக்கும் நீ பார்த்துக்கிட்டதெல்லாம் போதும்டா. கம்பெனிய பார்த்துக்கிட்டு, வீட்டையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கல. அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே நானே அது எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "என்னது நீ பார்த்துக்கிறியா? அப்ப இவ்ளோ நாள் நான் பார்த்துக்கிட்டதெல்லாம் வேஸ்ட்டா?" அப்படின்னு சொல்ல, "3 மாசம் தானே நீ பார்த்துக்கிட்ட. ஆனா இது எல்லா ரைட்ஸ் படி எனக்கு தானே வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இல்ல என்னால முடியாது" அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மாவ பார்த்தீங்கன்னா, "நீ மறந்து போயிட்டியா யாருன்றத? உன்ன தத்தெடுத்து தான் வளர்த்துட்டு இருக்கேன். என் பையனுக்கு தான் இது எல்லாமே சேரணும்" அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. "அம்மா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அண்ணா ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் சொன்னேன்" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் நீ எதுவும் பண்ண வேணாம். அவன் பார்த்துக்குவான்" அப்படின்னு அவங்க சொல்ல, இவன பார்த்தீங்கன்னா, "மறுபடியும் வந்து என் வாழ்க்கைய புடுங்கலான்னு பார்த்துட்டியா? உன்ன சும்மா விட மாட்டேன்டா" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ ஹீரோயின பார்க்கறதுக்காக வரான். இப்ப ஹீரோவ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பார்க்கறதுக்காக வர, இவ ஹீரோவ பார்த்த உடனே என்ன சொல்றான்னா, "இந்த வீட்ல எனக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு இருக்குது. நீ மட்டும் தான். உன்ன தவிர வேற யாராலயும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்ல, "உனக்கு என்கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும்னா தாராளமா வாங்கிட்டு இந்த வீட்ட விட்டு போலாம்" அப்படின்னு சொல்ல, "நான் இந்த வீட்ட விட்டு போகணும்னு ஆசைப்படல. உனக்கு பொண்டாட்டியா இதே இடத்துல இருக்கேன். அதுக்கு பதிலா நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இதுக்கு மட்டும் நீ ஒத்துக்க" அப்படின்னு சொல்ல, "நான் எதுக்காக உன்ன நம்பணும்? நீ கிராமத்துலேருந்து வந்த சாதாரண டாக்டர். நான் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுமே" அப்படின்னு சொல்ல, "எத்தன எக்ஸ்பர்ட் இருந்தாலும் உன்ன காப்பாத்த முடியுமா? என்னால தான் உன்ன குணப்படுத்த முடியும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "சரி வா நான் உன்ன தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறேன். நான் சொல்ற மாரி பண்ணு. என் கால் மேல ஏறி நில்லு" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ கால் மேல ஏறி நிக்கிறா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து நடந்து வைக்கலான்னு பார்க்க, 2 பேரும் க்ளோஸா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவ இப்படி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது, ஹீரோவோட கால் ஸ்லிப் ஆகி 2 பேரும் பெட் மேல விழ, ஹீரோயின் ஹீரோவ புடிச்சு தள்ளி விட்டுறா. இப்ப இவ ஹீரோவ படுக்க வச்சுட்டு, அவனோட சட்டையெல்லாம் தூக்கிட்டு, இவ அக்குபஞ்சர் எடுத்து குத்த ஆரம்பிக்கிறா. இவ ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவளுக்கு இந்த மாரி நீடில்லாம் எங்க இருந்து தான் கிடைக்குதோ தெரியல. அன்னைக்கு என் கூட இருந்த பொண்ணு இதே மாரி தான் இருந்தா. ஒருவேள அவ தான் இவளா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு, 3 மாசத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊர்ல பீச்சுக்கு ஆப்போசிட்ல ஒரு சின்ன கிராமம் இருக்கே. அந்த கிராமத்துல, "இந்த ஊர்ல நீ இருந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஐயய்யோ! என் அட்ரஸ கரெக்ட்டா சொல்றானே" அப்படின்னு யோசிச்சுட்டு, "நான் அங்கலாம் போகவே இல்ல" அப்படின்னு இவ குழுவிடுறா. "உண்மையாவே நீ போலயா? அப்ப எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சின்ன வயசுலேருந்து என் ஊர்ல தான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். சைனீஸ் மெடிசின் படிச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "சரி ஓகே ட்ரீட்மெண்ட்ட பாரு" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப இவ ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றான்னா, "நீ வேணா பாரேன். என்னோட ட்ரீட்மெண்ட்ல கண்டிப்பா என்னோட கால் குணமாயிரும்" அப்படின்னு சொல்ல, "சரி நான் குளிக்க போகணும்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "நான் உன்ன தூக்கிட்டு வந்து வீல் சேர்ல உட்கார வைக்கிறேன் வா" அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவ தூக்கி வீல் சேர்ல உட்கார வைக்கலான்னு போக, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் க்ளோஸா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவ டக்குன்னு தள்ளி போயிட்டு, "சரி நீ குளிச்சுட்டு பொறுமையா வா. நான் வெளில போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போக பாக்க, "எங்க போக பாக்குற? நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ட்ரெஸ்லாம் கழட்ட ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்ல, "என்னது நானா? நான் ஒரு பொண்ணு, நீ ஒரு பையன். நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்ல, "நீ என்னோட பொண்டாட்டி. அந்த விஷயத்த நீ மறந்துறாத" அப்படின்னு சொல்ல, இவளும் இப்ப ஹீரோவோட சட்டைய கழட்டிட்டு இருக்கான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, வெட்கப்பட்டுட்டே ஹீரோவோட சட்டைய கழட்டிட்டு இருக்க. "இதுவரைக்கும் எந்த பையனையும் சட்டை இல்லாம பார்த்ததே இல்லையா? இப்படி வெட்கப்பட்டுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இவ கழட்டி விட்டுட்டு, அடுத்து பேண்ட்ட கழட்டலான்னு போக, ஹீரோக்கு ஜர்க் ஆயிடுது. "இத நானே பாத்துக்கிறேன். நீ வெளிய போ" அப்படின்னு சொல்ல, அவ குடுகுடுன்னு வெட்கப்பட்டுட்டு
அந்த இடத்த விட்டு ஓட இந்த சைடு ஹீரோ உள்ள போயிடுறான். இப்ப அவன் குளிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் தான் கூப்பிடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க? வந்து எனக்கு முதுகு தேய்ச்சி விடலாம்ல அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் உள்ள வந்த உடனே ஹீரோ என்ன சொல்றேன்னா, முதுகு தேய்ச்சி விடு. என்னால எப்படி தேய்க்க முடியும் அப்படின்னு சொல்ல, இவ்ளோ வெட்கப்பட்டுட்டே முதுகு தேய்ச்சி விட்டுட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி தேய்ச்சி விட்டுட்டு இருக்க, ஹீரோ அவள புடிச்சு தண்ணிக்குள்ள போட, இவ ரொம்ப பயந்து போயிடுறா. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வே நான் வேணும்னு பண்ணல. ஆல்மோஸ்ட் நான் குளிச்சுட்டேன். என்ன வெளிய கூட்டிட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல, இவ்ளோ கூட்டிட்டு போறா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா அந்த தம்பிக்காரன தான் காட்டுறாங்க. அவன் ஹீரோயினோட தங்கச்சி கூட உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கான். இந்த குடும்பத்த ஒட்டுமொத்தமா நான் அபகரிக்கணும். அதுக்கு உன்னோட உதவி எனக்கு தேவை அப்படின்னு சொல்ல, இந்தா இந்த மெடிசன பாத்தியா? இது 11,000,000. இத தாத்தாக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆமா அந்த ஆளுக்கு வேற உடம்பு சரியில்ல. இத குடுத்து அவன கரெக்ட் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயின் போன்ல பேசிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட் யாரோ ஃபாரின்ல இருந்து வராங்க. நீ எப்ப வந்த அப்படின்னு சொல்லி இவ பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். யார்கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு இவ சொல்ல, பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு இவன் கேட்கறான். யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு பசிக்குது சாப்பிட கூட்டிட்டு போ அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவ்ளோ ஹீரோவ கூட்டிட்டு வரான். இப்ப இந்த இடத்துக்கு தாத்தாவுமே வந்துடுறாரு. தாத்தா வந்தோடனே இந்த தம்பிக்காரன் பாத்தீங்கன்னா, தாத்தா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல, இந்த மாத்திரை உங்களுக்காக தான் வாங்கினேன். 11,000,000 இதோட ஒர்த் அப்படின்னு சொல்ல, 11,000,000 உண்மையாவே நீ என்ன பத்தி ரொம்ப கவலைப்படுறடா. தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப தாத்தா ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, டேய் உன்னோட பொண்டாட்டிய நீ நல்லபடியா பாத்துக்கணும். உன் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னோட உடம்பே சரியா இருக்கு. சோ அவள நீ விட்டுறக்கூடாது. அவ தான் உன்னோட லக்கி ஸ்டார் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப தாத்தாவ பாத்தீங்கன்னா, "இங்க பாருடா, உன்னோட உடம்பு சரியானதுக்கு அப்புறம் மொத்தமா நீயே எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணி பாத்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தம்பிக்காரன பாத்தீங்கன்னா, இவனுக்கு முடியலன்னா மட்டும் தான் நான் பாத்துக்கணுமா அப்படின்ற மாரி அவன் அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இவ்ளோ காஸ்ட்லியான டேப்லெட் நான் கேள்விப்பட்டதே இல்லையே" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் டாக்டருக்கு தான் தெரியும். உன்ன மாரி கிராமத்துல இருந்து வந்த ஆளுங்களுக்குலாம் தெரியாது" அப்படின்னு அவளோட தங்கச்சிக்காரி சொல்றா. இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, "எனக்கு தானே மெடிசின் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எப்படிதான் வேலை செய்யுதுன்னு சாப்பிட்டு தான் பார்ப்போமே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தாத்தா அந்த மாத்திரை என்னன்னு தெரியாம எப்படி சாப்பிடுறது? அது எங்க இருந்து வந்திருக்குன்னு கூட தெரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. பரவால்ல விடுங்க ஆர்கியூ பண்ணாதீங்க அப்படின்னு தாத்தா சொல்ல, நான் தாத்தாவோட உயிர காப்பாத்தி நல்ல பேர் எடுத்துருவேன்னு அவர சாப்பிட வேணாம்னு சொல்றியா அப்படின்னு ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. போது நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி தாத்தா சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்ப அந்த மாத்திரைய சாப்பிட்டோன தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, தாத்தா கண்டிப்பா அந்த மாத்திரை வேலை செய்யும். நீங்க சீக்கிரம் குணமாயிருவீங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பல்ல காட்டிட்டு இருக்க. இப்ப கொஞ்ச நேரத்திலே தாத்தாக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்ப இவரு இப்படி பண்றத பார்த்த உடனே ஹீரோயின் அக்குபஞ்சர் எடுத்துட்டு வரலான்னு பாக்க, இவன் தடுக்குறான். "நீ என்ன பண்ற? தாத்தாவ கொல்ல போறியா?" அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு இருக்க. இப்ப நான் அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலன்னா அவரு இறந்து போயிருவாரு. தள்ளி போ அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, முடியாது. என் தாத்தாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்ன போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவேன்டி அப்படின்னு இவன் சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ ட்ரீட்மெண்ட் பண்ணட்டும் அவள விட்டுடு அப்படின்னு சொல்ல, நான் எக்ஸ்பர்ட்க்கு கால் பண்றேன் அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அவளே ட்ரீட்மெண்ட் பாக்கட்டும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் தாத்தாக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க. இவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னா, "ஒருவேளை இந்த கிழவன் செத்துட்டானா, அந்த பழி இவன் மேல தானே போயிரும்" அப்படின்னு சொல்ல, "ஆமா, ஆமா. அதுக்கப்புறம் இந்த வீடு எனக்கு சொந்தமாயிரும்" அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் தாத்தாவ ஓரளவுக்கு குணமாக்கிறா. இப்ப தாத்தா நார்மல் ஆனதுக்கு அப்புறம் என்ன சொல்றான்னா, "ஏன்டா நான் சாகணும்னு தான் நீ ஆசைப்பட்டு இத குடுத்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "தாத்தா நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க சாகணும்னு போய் நான் ஆசைப்படுவேனா?" அப்படின்னு சொல்ல, "ஆமாண்டா நீ ஆசைப்பட்டுருக்க. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டத நான் கேட்டேன். இன்னையிலேருந்து நீ கம்பெனி பக்கமே போ வேண்டாம். எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான்" அப்படின்னு சொல்ல, "என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க நல்லா இருக்குன்னு தான் நான் டேப்லெட் குடுத்தேன். அதுக்காக போய் நான் கம்பெனிக்குலாம் போக வேணாம்னு சொல்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உன்னோட கெட்ட எண்ணம் எனக்கு நல்லா தெரியுது. 2 பேரும் இந்த இடத்த விட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப தாத்தா ஹீரோ கிட்ட என்ன சொல்றார்ன்னா, "இங்க பாருடா கம்பெனிய நீயே பார்த்துக்க. எனக்கு இவன் மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கு. எதுக்கும் அவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிர்றான். இப்ப ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவன்கிட்ட இன்னும் எவ்ளோ டேஞ்சரான விஷயம்லாம் இருக்குன்னு தெரியல அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்க. தாத்தாவ அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் என்ன கேட்கிறானா, "உன்னோட தாத்தாவோட உயிரையே நான் காப்பாத்திருக்கேன். அதுக்கு நீ தேங்க் யூ சொல்ல வேணாமா?" அப்படின்னு சொல்ல, எந்த விதத்துல தேங்க் யூ சொல்றதுன்னு தான் தெரியல. ஆனா காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க் யூ அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. இந்த தேங்க் யூலாம் பத்தாதுப்பா. அதுக்கு பதிலா ஏதாவது பெருசா எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு இவ சொல்ல, முடிஞ்சா ஏதாவது ஃபியூச்சர்ல பண்றேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ கார்டன்ல இருக்க. அந்த இடத்துக்கு வீட்ல வேலை பார்க்கிறவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "சார் உங்கள பார்க்கறதுக்கு ஜாய் மேடம் வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்ல, "சரி இந்த இடத்த விட்டு கிளம்பி போ. நான் அந்த பொண்ணு கூட தனியா பேசணும்" அப்படின்னு சொல்ல, "நான் ஏன் கிளம்பி போணும்? அதெல்லாம் போக முடியாதே" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின வீல் சேர்ல லைட்டா தள்ளி விட, அவ ஹீரோ மடியில உட்கார்ந்துடுறான். இவன் வேணும்னு தான் இப்படி பண்ணியிருப்பான். இப்ப கரெக்ட்டா அந்த பொண்ணு வந்து பார்க்கறதுக்கு, இவ ஹீரோவோட மடியில உட்கார்ந்துட்டு இருக்க. அவ காண்டாயிடுறா. "எவ்வளவு தைரியம் என் கண்ணு முன்னாடியே அவர செட்யூஸ் பண்ற" அப்படின்னு சொல்லி கேட்க, "கொஞ்சம் பார்த்து பேசு. அவ என்னோட சொந்த பொண்டாட்டி" அப்படின்னு ஹீரோ சொல்ல, சொந்த பொண்டாட்டியா? நீங்க என் மேல பைத்தியமா இருந்தீங்கன்னு எல்லாரும்
எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்ல, நான் உன்ன காதலிக்கல. அந்த விஷயத்த நீ எப்பதான் புரிஞ்சுக்க போறியோ தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீங்களும் நானும் சின்ன வயசு ஃப்ரெண்டு. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க கூட 2 பேர் வீட்லயும் பேசிட்டாங்க. ஆனா இப்ப வேணான்னு சொல்றீங்க. அதுக்கு காரணம் இந்த பொண்ணு தான அப்படின்னு சொல்ல, நான் உன்ன காதலிக்கவே இல்ல. அத நீ நம்ப மாட்டல்ல. அத ப்ரூவ் பண்ற விதமா, இப்ப நீயே உன் கண்ணால பாரு அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ற மாரி போக, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு இவ சொல்லிர்றா. இப்ப ஹீரோயின் என்ன கேக்குறான்னா, "நீங்க இவர லவ் பண்ணீங்கன்னா, இவ்ளோ நாளா எங்க போயிருந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னோட ஃபேமிலிய சேர்ந்தவங்க என்ன ஃபாரின்க்கு அனுப்பிச்சுட்டாங்க. அதனால என்னால அவன பாத்துக்க முடியல." அப்படின்னு சொல்ல, "சோ ஃபேமிலியா, லவ்வரான்னு வரும்போது நீ ஃபேமிலிய சூஸ் பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் நீ வந்து இவரு வேணும்னு கேட்டா, எப்படி என்னால தர முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "போதும், போதும். எப்படியோ போய் தொலைங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிர்றா. இப்ப அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "இங்க பாருங்க, இன்னொரு தடவ என்கிட்ட க்ளோஸ் ஆகணும்லாம் நினைக்காதீங்க. அதான் அந்த பொண்ணு போயிட்டால்ல, இனிமே யாருக்காகவும் என்ன புடிச்சு மடியில உட்கார வைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இதுக்கு முன்னாடி யாரையாவது கிஸ் பண்ணியிருக்கியா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "இதுக்கு முன்னாடியா?" அப்படின்னு அன்னைக்கு ஹீரோ கூட இருந்தத பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் யாரும் பண்ணதில்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோக்கு ஒரு கால் வருது. இப்ப அந்த கால்ல பார்த்தீங்கன்னா, "உனக்கு உடம்பு சரியாயிடுச்சுல, சோ அதுக்காக ஒரு சின்ன பார்ட்டி வச்சிருக்கோம். அந்த பார்ட்டிக்கு நீ வந்துரு." அப்படின்னு சொல்ல, சரி அதுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்போ வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின்ட்ட என்ன கேக்குறான்னா, ஒரு பார்ட்டிக்கு போக போறேன். நீ என் கூட வரணும். இதுதான் உனக்கான ட்ரெஸ் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்ல, இவ்ளோ போய் அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இருக்கா. இப்ப அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்னால இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஜிப் போட முடியல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ அத போட்டு விடலான்னு பாக்குறான். கொஞ்சம் ஹைட்டா இருக்கா, கொஞ்சம் கீழ உட்காரு அப்படின்னு சொல்ல, இவ்ளோ கொஞ்சம் குனிறா. இத பார்த்தோனே ஹீரோ அவள புடிச்சு மடியில உட்கார வச்சுட்டு, அவளோட ட்ரெஸ்ஸ சரி பண்ணி விட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. இப்ப அவ டக்குன்னு எந்திரிச்சு நிக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா, "கிட்ட வா" அப்படின்னு சொல்லி ஒரு இயரிங்க எடுத்து போட்டு விடுறான். இப்பதான் பாக்க பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி, இவங்க 2 பேரும் பார்ட்டிக்கு கிளம்பிட்டு இருக்க, இந்த சைடு பார்ட்டிய தான் காட்டுறாங்க. பார்ட்டில இந்த தங்கச்சிக்காரி ஹீரோவோட தம்பி கூட தான் சுத்திட்டு இருக்கா. இவர் தான் ஒயிட் குரூப்போட பிரசிடென்ட். என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டில உள்ள எல்லாருக்கும் இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்கா. இவ்ளோ சின்ன வயசுலயே பிரசிடென்ட் ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள பெருமையா பேசிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, "பிரசிடென்ட் யாரு? எல்லாம் மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் உங்க 2 பேருக்கும் உண்மையான பிரசிடென்ட் யாருன்ற விஷயம் தெரியல போல." அப்படின்னு சொல்ல, இப்ப அவள பாத்தீங்கன்னா, "உங்களால தான் நடக்க முடியாது. நீங்க எப்படி பிரசிடென்ட்டா இருக்க முடியும்? இவர் தான் பிரசிடென்ட் பதவிக்கு தகுதியான ஆளு." அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்றத நீ சொல்ல வேண்டாம். மத்தவங்க சொல்லட்டும்." அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "உன்னால நடக்க முடியாது. ஆனா சிஇஓ ஆகணும்னு ஆசை." அப்புறம் இவ ஒரு கிராமத்துல இருந்து வந்து எல்லார்கிட்டயும் டாக்டர்ன்னு பொய் சொல்லிட்டு திரிறா. "உங்க 2 பேருக்கும் பெர்ஃபெக்ட்டான மேட்ச். உங்க மூஞ்ச பார்த்தாலே பிச்சைக்காரங்க மாரி இருக்கு." அப்படின்னு அவ ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, என் முன்னாடி ஒரு நாய் நின்னு கொலைச்சிட்டு இருக்கு. அந்த நாய்க்கு சோறு போடலன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, எவ்வளவு தைரியம் தான் என்ன நாயின்னு சொல்லுவ அப்படின்னு அவ அடிக்கிற மாரி போக, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ மேல கைய வச்சுனா உன்ன கொன்னு போட்டுருவேன். பொண்டாட்டி வா போலாம் அப்படின்னு சொல்லி, அவங்க 2 பேரும் இந்த பக்கம் வந்துடுறாங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நீ கவலைப்படாதடா. அவள இந்த பார்ட்டில எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு." அப்படின்னு சொல்லி, இப்ப இந்த தங்கச்சிக்காரி பார்ட்டில பியானோ வாசிச்சுட்டு இருக்கா. அங்க உள்ள எல்லாரும் அந்த பியானோ நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "அக்கா நீயும் பியானோ வாசிச்சா நல்லா இருக்குமே. ஏன்னா நீ பியானோ வாசிப்பன்னு இங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும். சீக்கிரம் போய் வாசி." அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் போய் உட்கார்ந்து வாசிக்கிறா. பார்த்தா அவ இவள விட பியானோ சூப்பரா வாசிக்கிறா. இத பார்த்தோனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இவ எப்படி இப்படி வாசிக்கிறா அப்படின்ற மாரி இவ யோசிச்சுட்டு இருக்க. "என்ன பிளான் பண்ணி தொலைச்ச? உன்னால உன் மானம் போது பாரு. நீ போட்ட பிளானால அவளோட மரியாதை எங்கேயோ போச்சு பாரு." அப்படின்னு அவன் திட்டிட்டு இருக்க. அவ பியானோ வாசிப்பான்னு நான் என்னத்த கண்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்னடா போட்ட பிளான் சொதப்பிருச்சா?" அப்படின்ற மாரி கேட்க, தம்பிக்காரனுக்கு ஒரே கோவமா வருது. இப்ப ஹீரோயின் பியானோ வாசிச்சதுக்கு அப்புறம், அந்த இடத்துல ஒரு பொண்ண பாத்தீங்கன்னா, நேஷனல் காம்படிஷன் இருக்கு. அதுல நீங்க கலந்துட்டீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்விடேஷன் கார்ட்லாம் குடுத்துட்டு போக, இதெல்லாம் பார்த்த உடனே தங்கச்சிக்கு ஒரே பொறாமையா இருக்கு. கண்டிப்பா உன்ன நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ நடந்து வந்துட்டு இருக்க. ஒரு பொண்ணு மேல இடிச்சிடுறா. இப்ப அந்த பொண்ண பார்த்த உடனே, "ஏய்! இது நீ தானே? நீ எப்படி இந்த பார்ட்டில? உன்ன போலீஸ் புடிச்சிட்டு போகலையா? நீ ஒரு கொலைகாரி தானே? எல்லார் முன்னாடியும் எப்படிதான் இப்படி வரியோ தெரியல." அப்படின்னு சொல்ல, "மேடம் நீங்க நினைக்கிற மாரி நான் கொலையெல்லாம் பண்ணல." அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, "கொலை பண்ணலையா? நீ கொலைகாரி தாண்டி." அப்படின்னு சொல்லி அவள புடிச்சு தள்ளி விட, அங்க உள்ள கிளாஸ்லாம் ஹீரோயின் மேல ஊத்துற மாரி போக, ஹீரோ அவள புடிச்சு மடியில உட்கார வச்சுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "உனக்கு எதுவும் ஆகலையா?" அப்படின்னு சொல்ல, "எதுவும் ஆகல." அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த இடத்த விட்டு எந்திரிச்சுறா. "மேடம் நீங்க நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போய் கேட்க, "ஏய்! அவ ஒரு கொலைகாரி. அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ற" அப்படின்னு தங்கச்சிக்காரி அவள புல்லி பண்ண ஆரம்பிக்கிறா. "ஒரு நிமிஷம் வாய மூடு. அவ கொலைகாரியா இல்லன்றத போலீஸ் தான் சொல்லணும். சொல்றதுக்கு நீ யாரு? மத்தவங்கள புல்லி பண்ற வேல வச்சுக்காத." அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அவளாம் திருந்தவே மாட்டா. நீ அந்த பொண்ண கூட்டிட்டு வா." அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அந்த பொண்ண தனியா கூட்டிட்டு வந்துடுறா. இப்ப தனியா கூட்டிட்டு வந்து, "எதனால அவ உங்கள இப்படி பேசுறா?" அப்படின்னு சொல்ல, "நானும் இவளும் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. ஒரே பையன லவ் பண்ணோம்.
நான் அந்த பையன லவ் பண்ணது பிடிக்காம, நான் ஆப்பரேஷன் பண்ணும்போது இவ வேணும்னே கொலைப்படி பண்ணி, அந்த ஆப்பரேஷன்ல சிக்கல உண்டாக்கிட்டா. இதனால நான் ஆப்பரேஷன் பண்ண போனால நடக்க முடியாம போயிருச்சு. என் மேல கேஸ் கூட வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன விட்டுட்டாங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. என்னால கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு இவ சொல்ல, உண்மையாவா அப்படின்னா அந்த பொண்ணு சந்தோஷமாகிறா. இப்ப அதே இடத்துல தான் அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்த பொண்ணுமே இருக்கா. அவளால நடக்க முடியாது. இப்ப அவ வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த தங்கச்சிக்காரி போய் என்ன சொல்றான்னா, "உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் இதே இடத்துல தான் இருக்கா. அவ மட்டும் சந்தோஷமா இருக்கா. நீ இப்படி இருக்கன்னு ஏத்தி விட்டுட்டு இருக்க. அவள பார்த்தீங்கன்னா, உன்னால தான் நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கேன். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எனக்கு ஆப்பரேஷன் பண்ணியிருக்கல" அப்படின்னு சொல்லி அவ மூஞ்சில ஒயின் எல்லாம் ஊத்திட்டு இருக்க. நான் ட்ரிங்க்ஸ் பண்ணல அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப அவ வந்து என்ன சொல்றான்னா, "மேடம் நானும் ஒரு டாக்டர் தான். நான் உங்களோட கால செக் பண்ணலாமா? நம்பிக்கையா இருங்க" அப்படின்னு சொல்ல, இந்த உலகத்துல எத்தனையோ எக்ஸ்பர்ட்ட நான் பார்த்துட்டேன். எல்லாரும் வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட கால குணப்படுத்த முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. உங்களால எப்படி குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா, இவளும் அவளும் ஃப்ரெண்டு தான். வேணும்னே உன்னோட மனச மாத்துறதுக்காக அப்படிலாம் பேசிட்டு இருக்காளுங்க. இவள நீ நம்பாத அப்படின்னு சொல்ல, நீ அவளோட ஃப்ரெண்டா? அவளோட ஃப்ரெண்டா இருந்தா கண்டிப்பா உன்கிட்ட நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, "ஒரு நிமிஷம் நில்லுங்க. எனக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. என்னால எந்திரிக்கவே முடியாது. கோமால இருந்தேன். என் பொண்டாட்டி தான் வந்து என்ன காப்பாத்தி இப்படி ஒரு நிலைமையில உட்கார வச்சிருக்கா. ஆக்சுவலா நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா, அது காரணம் என் பொண்டாட்டி தான்" அப்படின்னு நடந்த கதைய சொல்ல, இப்ப அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "சரிங்க, நீங்க சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் அவளுடைய ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறா. இப்ப அவ ஒரு நீடில் எடுத்து குத்த, "ஐயோ! எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க" அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட ட்ரீட்மெண்ட்ட முடிச்சுட்டு ஒரு டைம் எந்திரிச்சு நிக்க ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணும் எந்திரிச்சு நிக்க ட்ரை பண்றா. ஆனா அவளால முடியல. இத பார்த்த உடனே தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா, இவளால கண்டிப்பா எந்திரிச்சுலாம் நிக்க முடியாது. சும்மா நடிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வேகமா எந்திரிக்காதீங்க. பொறுமையா எந்திரிங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா எந்திரிச்சு நிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூக்கலான்னு வர, இப்ப அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, சும்மா என்ன ஏமாத்தாத அப்படின்னு சொல்லி பாட்டில் எடுத்துட்டு அடிக்கிற மாரி வர, ஹீரோ அவனோட கையால தடுத்துடுறான். இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "இங்க பாருங்க, நீங்க எந்திரிச்சு நிக்கிறன்றது உங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். மத்தவங்க பேச்செல்லாம் கேட்காம என் பொண்டாட்டி என்ன சொல்றாளோ அத மட்டும் கேளுங்க. கண்டிப்பா உங்களால முடியும். ஆக்சுவலா என்னால எந்திரிக்கவே முடியாதுன்னு இருந்தேன். ஆனா நான் இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கேன் உயிரோட. உங்களுக்கும் அது மாரி ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு" அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் பேச்ச கேட்டு அவ சொல்ற மாரி பண்ணிட்டு எந்திரிச்சு நிக்க, அவளால எந்திரிச்சு நிக்க முடியுது. இத பார்த்தவொன்னே அங்க உள்ள எல்லாரும் சந்தோஷமாயிட்டு இருக்க. இந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா, அவ சொல்றத நம்பாத, உனக்கு ஏமாத்துறா. உன்னால 10 நிமிஷம் கூட நிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இப்படி பேசி பேசி தான் பல பேரோட வாழ்க்கைய இவ அழிச்சுட்டா. இந்த மாரி ஆளுங்கலாம் கூட வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்ல, தங்கச்சிக்காரி அங்க இருந்து தொரத்தி விட்டுடுறாங்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாரா இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "ஒண்ணும் இல்ல. இது இன்ஸ்டன்ட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணனால உங்களால எந்திரிக்க முடியுது. ஆனா நீங்க கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாகணும்" அப்படின்னு சொல்ல, "கண்டிப்பா வரேன்" அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இவரு என்னோட ஹஸ்பண்ட். பிசினஸ் விஷயத்துல உங்க அப்பா கூட ஒரு அப்பாயின்ட்மெண்ட் ஏற்படுத்தி குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்ல, "நீங்க கவலைப்படாதீங்க. அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "எனக்கு இன்னொரு உதவியும் பண்ணணும். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது நான் மட்டும் கிடையாது. என் கூட சேர்ந்து இந்த டாக்டரும் பண்ணுவாங்க" அப்படின்னு சொல்ல, "இல்ல என்னால அதுக்கு ஒத்துக்க முடியாதுன்னு" அந்த பொண்ணு சொல்லிடுறா. "உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆனுச்சுன்னா, அது காரணம் அவங்க கிடையாது. அவங்க பண்ற மாரி செட்டப் தான் பண்ணியிருக்காங்க. சோ இது எல்லாத்துக்கும் காரணம் இன்னொரு ஆளு. நீங்க அதனால உங்கள தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஒரு வாய்ப்பு குடுத்து தான் பாருங்களேன் எனக்காக" அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்ல, இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இந்த சைடு கட் பண்ணா, ஹீரோ ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. இப்ப படிக்கட்டுல பாத்தீங்கன்னா, ஹீரோயின் உள்ள போகலான்னு பாக்க, "நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம். என்னோட பொண்டாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுவா" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "என்னால எப்படி உன்ன தூக்கி வைக்க முடியும்?" அப்படின்னு இவ சொல்ல, "பெட்ரூம்ல தூக்கி வச்சே, அது மாரி தான்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்ப ஹீரோயின் ஹீரோவ தூக்கலான்னு ட்ரை பண்ண, இவன் கன்னத்துல கிஸ் பண்ணிடுறான். இத பார்த்தவுனே இவ காட் ஆயிட்டு, "எதுக்காக என்ன கிஸ் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அட தெரியாத்தனமா கிஸ் பண்ணிட்டேன்மா. இதுக்கு போய் கோச்சிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்ல, இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நீங்களே வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ள வந்துடுறா. இப்ப இவளுக்கு அவளோட வீட்ல இருந்து தான் கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணி, "உனக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. மாப்பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு வரலாம்ல" அப்படின்னு சொல்ல, "வீட்டுக்கா? இல்ல, உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நான் வரமாட்டேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "எங்களுக்கும் உனக்கும் தான் சம்மந்தம் இல்ல. பாட்டிய பாக்க கூட நீ வரமாட்டியா? அவங்க கடைசியா உன்ன பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வா" அப்படின்னு சொல்ல, "கடைசியாவா? எனக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கும்போது என்ன சொன்னீங்க? பாட்டிய நல்லா பாத்துக்கிறேன்னு தானே சொன்னீங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு இப்படி உடம்பு சரியில்லாம போச்சு" அப்படின்னு இவ திட்டிட்டு இருக்க. "சீக்கிரம் வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன கட் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவங்களோட அப்பா அம்மாவ பாக்கலான்னு போக, அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க? மாப்பிள்ளை எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அவரால நடக்க முடியாதுல்ல. அதனால நான் கூட்டிட்டு வரல" அப்படின்னு இவ சொல்ல, அவங்க அப்பா இவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "உனக்கு இந்த வீட்ல மரியாதையே கிடையாது. மாப்பிள்ளையோட வந்தா மட்டும் தான் மரியாதை. போய் அவரையும் சேர்த்து கூட்டிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஃபர்ஸ்ட்டு எதுக்காக கூப்பிட்டீங்க? அந்த விஷயத்த சொல்லுங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "புதுசா ஒரு கான்ட்ராக்ட் போடப் போறோம்.
அதுக்கு மாப்பிள ஓகே சொல்லணும். அப்பதான் எங்களுக்கு நெறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, "என்ன கல்யாணம் பண்ணி குடுத்த வரதட்சணையா தான் நெறைய காசு வாங்குனீங்களே! அதெல்லாம் உங்களுக்கு பத்தாதுன்னு இன்னும் காசு கேட்கிறீங்களா? இன்னும் எவ்வளோ காசு குடுத்தா தான் உங்களுக்கு நிம்மதியா இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவர பார்த்தீங்கன்னா, ஹீரோயின அரைஞ்சுட்டு, "ரொம்ப பேசாத, ரொம்ப பேசுனேன்னா இங்கேயே கொன்னு போட்டுருவேன்" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் கோவத்துல அங்க உள்ள பொருளெல்லாம் தூக்கி போட்டுட்டு, "உங்கள நான் சும்மா விட மாட்டேன். நான் போய் என்னோட பாட்டிய பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவ அந்த இடத்த விட்டு வந்துட, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்தோம்னா, அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, பல்ல காமிச்சுட்டு, "மாப்பிள நீங்க வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என் பொண்டாட்டிய நீங்க அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவள எனக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துட்டீங்க. இனிமே அவ எனக்கு தான் சொந்தம். என் பெர்மிஷன் இல்லாம அவள நீங்க எதுவும் பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்ல, நானும் அவங்க அம்மாவும் அவளுக்கு ஒரு நல்ல பாடத்த தான் கத்துக் குடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு இவர் சொல்ல, "என் பொண்டாட்டிய அடிச்சீங்களா? உங்களோட கன்னத்துல நீங்களே அடிச்சுக்கங்க. அதான் உங்களுக்கு நல்லது." அப்படின்னு சொல்ல, இப்ப அவர பார்த்தீங்கன்னா, அவரோட கன்னத்துல அரைஞ்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவங்க அம்மாவ பார்த்து, "நீங்களும் அடிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்." அப்படின்னு சொல்ல, "ஆனா நான் அவள அடிக்கலையே." அப்படின்னு இவங்க சொல்ல, அவங்க அப்பா இவங்களுக்கு அறைய போட்டுடுறாங்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "மாப்பிள பாத்தீங்களா நான் அரைஞ்சுட்டேன். கல்யாணத்துக்கு வரதட்சணை தரவே இல்ல" அப்படின்னு சொல்ல, "ஆல்ரெடி நான் அத பிரிப்பேர் பண்ணிட்டேன். இந்தாங்க" அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ட குடுக்க, அதுல பாத்தீங்கன்னா, காஸ்ட்லியான காரு, வீடுன்னு நெறைய இவங்களுக்கு வாங்கி குடுத்துருக்காங்க. இப்ப அவங்க அப்பா இத படிச்சுட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயின், "நான் பாட்டிய பாக்கணும். பாட்டி வீட்ல இல்ல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, "பாட்டிய நாங்க கூட்டிட்டு வரலாமா? அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க" அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, "அப்புறம் எதுக்காக பாட்டியோட பேர யூஸ் பண்ணி என்ன இங்க வர வச்சீங்க?" அப்படின்னு சொல்லி இவ கேட்க, அவங்க அப்பா அமைதியா இருக்காரு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நாங்க பாட்டிய பாக்க போகணும் அப்படின்னு சொல்ல, அப்புறமா பாக்க போலாம். ஃபர்ஸ்ட் டின்னர் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "ஏன்டி கோச்சிக்கிட்டு இருக்க? எல்லாம் நம்ம நல்லதுக்காக தானே பண்ணேன். அவங்க தொடர்ந்து நம்ம கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு தான் லாபம். அதுக்காக தான் உன்ன அரேஞ்சு கோச்சிக்காத செல்லம்" அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வராரு. இப்ப அவங்க எல்லாரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா, "உங்களோட கம்பெனில புது ப்ராஜெக்ட்டுக்காக எங்களோட ஃபைலையும் சப்மிட் பண்ணியிருக்கோம். மத்த ப்ராஜெக்ட்லாம் விட்டுட்டு எங்களோட ப்ராஜெக்ட்ட ஓகே பண்ணலாம்ல" அப்படின்னு சொல்ல, "உங்கள மாரி நெறைய கம்பெனி வந்திருக்காங்க. ஸோ எது பெஸ்ட்டா இருக்கோ அத பார்த்து நானே பண்றேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, "என்ன இப்படி சொல்லிட்டீங்க மாப்ள? 1000 தான் இருந்தாலும் நான் உன்னோட மாமாவாச்சே. என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் குடுத்தா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்ல, "போய் பார்க்குறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிர்றான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு தனியா வந்துர்றான். இப்ப அவங்க 2 பேரும் தனியா உட்கார்ந்துட்டு இருக்க, அந்த இடத்துல டீ ஊத்துறதுக்காக வீட்ல வேலை பார்க்குறவங்க தான் வராங்க. இப்ப அவங்க டீய ஊத்தும்போது ஹீரோயினோட கையில ஊத்தி விட, "ஐயோ! எரியுதே!" அப்படின்னு இவ கத்திட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு உனக்கு பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்ல. நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு இவ சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ரூம்ல தான் இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட கைக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க, ஹீரோ அவனோட கோட்ட எடுத்து ஹீரோயினுக்கு போத்தி விடுறான். "எதுக்காக இந்த கோட்டு? எனக்கு குளிர்ல. நீங்க வேணா போத்திக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "சரி, ஏன் அவங்க உன் கையில சுடு தண்ணீய ஊத்துனாங்க? தெரியாமயா ஊத்துனாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லங்க, எங்க அம்மாவுக்கு கோவம் வரும்போதெல்லாம் என்ன அடிக்கணும்னு தான் நெனைப்பாங்க. ஆனா அவங்க என்ன தொடுறதையே அசிங்கமா தான் நெனைக்கிறாங்க. அதனால அவங்க என்ன தொடமாட்டாங்க. எப்பல்லாம் என் மேல கோவம் வருதோ, அப்பல்லாம் சுடு தண்ணிய தூக்கி ஊத்திருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "நீ எதுக்காகவும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ யாருக்கோ கால் பண்ணி சுடு தண்ணி ஊத்துனதுக்கு மருந்து கேட்டுட்டு இருக்க, இவனுக்கு உண்மையாவே நம்ம மேல பாசம் இருக்கு போலயே அப்படின்ற மாரி ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்னோட கோட்ட ஒழுங்கா போட்டுக்க. இந்த மாரி ட்ரெஸ்லாம் மத்தவங்க முன்னாடி நீ போட்டுக்க கூடாது. என் முன்னாடி மட்டும் தான் போடணும்" அப்படின்னு சொல்ல, "அட போயா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப இவங்க 2 பேரும் அவங்க அப்பாவோட வீட்ல தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்ப நைட்டு 2 பேரும் ஒண்ணா படுத்து தூங்கிட்டு இருக்க, இவளுக்கு கனவுல அவங்க அம்மா அடிக்கிற மாரி இருக்கு. இவள பாத்தீங்கன்னா பயத்துல அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ அவள ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஒண்ணும் ஆகல, எதுக்காகவும் பயப்படாத அப்படின்னு சொல்லி அவ கூட தூங்கிட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் விடியுது. இவ கண்ண முழிச்சு பார்க்க ஹீரோ தான் பக்கத்துல உட்கார்ந்து இவள பாத்துட்டு இருக்கான். "ஏன் அப்படி பாத்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பாத்தது ஒரு குத்தமா? நைட்டு ஃபுல்லா நீ என்ன கட்டி புடிச்சுட்டு தான் தூங்குன" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, "நானா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல" அப்படின்னு இவ சொல்ல, "சரி, உன் கை எப்படி இருக்கு? ஷோல்டர்ல கூட சுடு தண்ணி ஊத்திருக்குல? காட்டு நான் மருந்து போட்டு விடுறேன்" அப்படின்னு சொல்ல, "வேண்டாம், நானே மருந்து போட்டுக்கிறேன்" அப்படின்னு இவ சொல்ல, "சும்மா காட்டு" அப்படின்னு சொல்லி ஹீரோ மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க, இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவனோட கால் மட்டும் சரியா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த ஊர்ல உள்ள எல்லா பொண்ணுங்களும் இவன் பின்னாடி தான் சுத்துவாங்க. அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்க, "ஏன் என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? என் மேல காதல்ல விழுந்துட்டியா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சரி கிளம்பு, பாட்டிய பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகணும்ல" அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு கிளம்பிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க பாட்டிய பாக்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்க, அவங்க பாட்டி இவள பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. "நீ நல்லா இருக்கியாடா? பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். கல்யாணம் ஆனதுல இருந்து என்ன பாக்க வரல" அப்படின்னு சொல்ல, "சாரி பாட்டி, கொஞ்சம் பிஸியா இருந்தேனா, அதனால தான் வர முடியல. இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உண்மையாவே பையன் பாக்க ரொம்ப அழகா இருக்கான் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "பாட்டி இவள பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. யாரும் இவள புலி பண்ண மாட்டாங்க. நான் அவள பத்திரமா பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "நீ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்னப்பா கவல? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும்" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "பாட்டி நீங்க எங்க கூடவே வந்துரலாம்ல. நீங்க எங்க வீட்லயே ஒண்ணா ஸ்டே பண்ணுங்க" அப்படின்னு சொல்ல, "இல்லடா,
மருமக பிள்ளையோட வீட்ல வந்து தங்குறது அவ்ளோ நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் பாட்டி அப்படி நினைக்கிறீங்க? அவங்க வீட்ல உள்ள எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. நீங்க வந்தா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்ல, இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல எனக்கு. லைட்டா பிளட் பிரஷர் தான் அதிகமாயிருச்சு. உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நான் என்னோட கிராமத்துக்கே போயிரலாம்னு இருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பாட்டி அட்லீஸ்ட் எங்க வீட்டு பக்கத்து வீட்லயாவது இருக்கலாம்ல. உங்களுக்கு உடம்பு சரியில்லன்னா ஒடியாந்து பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்ல, பாட்டியும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப இந்த பக்கம் ஹீரோ போய் கால் பண்ணி பாட்டிக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்லாம் பாக்க சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "பாட்டி உங்களுக்கு வீடு எல்லாமே பார்த்தாச்சு. சீக்கிரமா நீங்க வீட்டுக்கு வந்துருங்க" அப்படின்னு சொல்ல, "கண்டிப்பா வந்துர்றேன்னு" பாட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் பாட்டிய பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வெளிய வந்துட்டு இருக்க, ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்ல, "ஏன் நீ வேலைக்கு போணும்? நான் உனக்கு சாப்பாடு போட மாட்டேனா?" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாட்டிய நான் பார்த்துக்கணும்ல. 1000 தான் இருந்தாலும் என்னோட காசுல பார்த்துக்கிற மாரி வராது" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வர, அந்த இடத்துல தாத்தா தான் இருக்காரு. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, "பாட்டிக்கு உடம்பு எப்படிம்மா இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பாட்டிக்கு இப்ப பரவால்ல தாத்தா" அப்படின்னு இவ்ளோ சொல்லிட்டு இருக்கா. இப்ப தாத்தாவ பாத்தீங்கன்னா, "ஏன்டா சவுத் சைட்ல 2 கம்பெனி இருக்குல்ல, அதையும் நீ பாத்துக்கடா. முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட கம்பெனி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணு" அப்படின்னு சொல்ல, தம்பிக்காரனுக்கு கோவம் வந்து, "தாத்தா, அவன் கோமால இருந்தப்ப 3 மாசம் நான் தான் அது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டேன். அது எல்லாத்தையும் மறந்து போயிட்டீங்களா? நான் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க, இப்ப ஹீரோ ஒரு பேப்பர குடுத்து, "இவன் பண்ண ஹார்ட் ஒர்க் இதுதான்" அப்படின்னு சொல்லி காட்ட, அதுல பாத்தா 3 பில்லியன் லாஸ் பண்ணி வச்சிருக்கான். "ஏன்டா இதுதான் நீ பண்ண ஹார்ட் ஒர்க்கா? வாய்க்கிலேயே பேசுற, மத்தபடி நீ எதுக்கும் லாயக்கு இல்ல" அப்படின்னு தாத்தா இவன புடிச்சு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க, "தாத்தா நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுடுங்க. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். உங்களோட சொந்த பேரன் தானே. என்ன விட்டுருங்க" அப்படின்னு இவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, "உன்ன மாரி ஒரு பேரன் எனக்கு தேவையில்ல. போய் தொல" அப்படின்னு சொன்னவாக்க அவரு நெஞ்சில கைய வச்சிடுறாரு. இத பார்த்தோன அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "தாத்தா கோவத்தினால தான் இப்படி ஆயிட்டாரு. அவர பெட்ரூம்க்கு கூட்டு போணும்" அப்படின்னு சொல்லி தாத்தாவ பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் பக்கத்திலேயே உட்கார்ந்து தாத்தாவ பாத்துட்டு இருக்க, ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவன் இப்படி பாத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு தம்பிக்காரன் வந்து ஹீரோயின மயக்கம் போட வச்சுட்டு, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "யோவ் கெழவா, எல்லா சொத்தையும் எனக்கு தருவேன்னு பார்த்தா, அவன்கிட்ட குடுக்க பார்க்கிறியா? அட்லீஸ்ட் பாதி பாதி குடுத்தா கூட ஓகேங்களாம். ஆனா மொத்தமா அவனுக்கு தான் குடுப்பேன்னு நிக்கிறா? நீ செத்து போனா தான் எனக்கு இதெல்லாம் சொந்தமாகும்" அப்படின்னு சொல்லி, இப்ப அவன் தலகாணிய வச்சு தாத்தாவ கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் எந்திரிச்சு, "ஒழுங்கா தாத்தாவ விட்றா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "தாத்தாவ நான் கொன்றுவேன். ஆனா அதுக்கு ஒரே எவிடன்ஸ் நீயா தான் இருப்ப. சோ உன்னையும் கொன்னுடுறேன்" அப்படின்னு இவன் ஹீரோயின புடிச்சு மல்லு கட்டிட்டு இருக்க. ஹீரோயின் அவனோட கைய கடிச்சிடுறா. இப்ப அவங்க 2 பேரும் எப்படி சண்டை போட்டுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்தவுனே, "என்னடா பார்க்குற? நடக்க முடியாதவனே! உன் பொண்டாட்டிய நான் கொலை பண்ண போறேன். முடிஞ்சா வந்து காப்பாத்து" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு எந்திரிச்சு அவனுக்கு ஒரு உதைய போட்டுட்டு, ஹீரோயின காப்பாத்த அவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். "உன்னால நடக்க முடியுமா? அப்ப நடக்க முடியாத மாரி நடிச்சுட்டு இருந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவன கன்னா பின்னான்னு நடிச்சு, "என் பொண்டாட்டியவா கொலை பண்ண பார்க்குற?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஐயா! அண்ணா தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட ஆளுங்க அவன புடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "பொண்டாட்டி நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லா தான் இருக்கேன்." அவன் என்ன கொலை பண்ண பார்த்தான். "நீ எப்படி எந்திரிச்சு நிக்கிற? எனக்கு ஒண்ணும் புரியல." அப்படின்னு சொல்ல, "ஃபர்ஸ்ட் வா தாத்தாவ போய் பார்க்கலாம்." அப்படின்னு 2 பேரும் தாத்தாவ போய் பார்க்குறாங்க. இப்ப ஹீரோயின் தாத்தாக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் குடுத்து, அவர காப்பாத்தி உட்கார வச்சுட்டு இருக்க, அந்த பாவி பையன் என்ன கொலை பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்ல, "நல்ல வேளை உங்களுக்கு எதுவும் ஆகல." அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப தாத்தா பார்த்தீங்கன்னா, "எனக்கு எதுவும் ஆகல. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நான் ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க போங்க." அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேரும் கீழ வந்துடுறாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் என்ன கேட்கிறான்னா, "உன்னால நடக்க முடியும்னா எதுக்காக என்கிட்ட மறைச்சு பொய் சொன்ன? அது மட்டும் இல்லாம குளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணேன். உன்ன படிக்கட்டுலலாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். எல்லாம் ஏமாத்து வேல தான" அப்படின்னு இவ கோச்சிக்கிட்டு போக, "கோவம் இருந்தா 2 அடி வேணாலும் அடிச்சிடு. ஆனா என்ன இக்னோர் பண்ணிட்டு போகாத" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோயின பார்த்தீங்கன்னா, "கண்டிப்பா நான் உன்ன மன்னிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அப்பன்னா நானே போய் என்னோட கால உடைச்சுட்டு வந்துடுறேன்" அப்படின்னு ஹீரோ போக பாக்க, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். லைட்டா கோவம் இருக்கு. போக போக சரியாயிரும்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "அவ்வளவுதானே? அந்த கோவம் போற மாரி ஏதாவது பண்ணிட்டா ஓகே" அப்படின்னு சொல்லி ஹீரோ இப்ப இவள கிஸ் பண்ற மாரி கிட்ட வரான். இப்ப அவன் கிட்ட வந்து ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ ஷாக் ஆயிட்டு ஹீரோவ தள்ளி விட்டுறா. இப்ப ஹீரோயின பார்த்தீங்கன்னா, "இந்த மாரிலாம் நீங்க என்ன சமாதானப்படுத்தக் கூடாது. நம்ம 2 பேருக்கும் நடுவுல எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல" அப்படின்னு சொல்ல, "மேடம் மறந்து போயிட்டீங்களா? நான் உன்னோட புருஷன். நீ என்னோட பொண்டாட்டி" அப்படின்னு சொல்ல, "பொண்டாட்டி இந்த மாரி பண்றது தப்பு" அப்படின்னு சொல்லிட்டு, அவ அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்ப அந்த சைடு ஹீரோனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, "இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது நீ எனக்கு சொந்தமாகியே தீருவ" அப்படின்ற மாரி இவன் அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயின் வீட்ல வேலை பார்க்குற வேலைக்காரவங்கள பார்த்தீங்கன்னா, அந்த தங்கச்சிக்காரிக்கு கால் பண்ணி, "மேடம்
உங்களோட ஆள போலீஸ் புடிச்சுட்டு போயிட்டாங்க. மர்டர் கேஸ்ல நீங்க தான் போய் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல, இப்ப அவளும் ஓகேன்னு சொல்லிர்றா. இப்ப இந்த சைடு ஹீரோயின் வீட்ல உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு தங்கச்சிக்காரி வந்து தலகாணிய விட்டு அடிக்கிறா. "உன்னால தான் அவர போலீஸ் புடிச்சுட்டு போயிருச்சு. இது எல்லாம் நீயா ஃப்ரேம் பண்ணது தானே? அவர வேணும்னே தானே மாட்டி விட்ட" அப்படின்னு சொல்ல, "நான்லாம் எதுவும் மாட்டி விடலம்மா. எல்லா எவிடன்ஸும் பக்காவா இருக்கு. அதனால தான் அவன போலீஸ் புடிச்சுட்டு போயிருச்சு. இங்க வந்து கத்துனானா உன்னைய புடிச்சுட்டு போயிரும்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவ ஹீரோயின அடிக்கிற மாரி வர, ஹீரோயின் அந்த காஃபிய அவ மேல ஊத்திர்றா. "எவ்ளோ தைரியம் இப்படி பண்ணுவ?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என் வீட்ல வந்து என்கிட்டயே கத்திட்டு இருக்கியா? ஒழுங்கா வெளிய போடி" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நீ ஒண்ணும் லூ குடும்பத்தோட பொண்ணு இல்ல. அந்த விஷயத்த மறந்துட்டியா? ஆக்சுவலா இந்த வீட்டுக்கு நான் தான் மருமகளா வந்திருக்க வேண்டியது. நீ ஃபேக்கான பொண்ணு தான்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "என்னோட பொண்டாட்டி ஃபேக்கோ யாரோ எனக்கு தெரியாது. ஆனா அவ என்னோட பொண்டாட்டி. இந்த வீட்டுக்கு அவ தான் மருமக" அப்படின்னு ஹீரோ வந்துட்டு இருக்க. அவன பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிடுறா. "நீ எப்படி எந்திரிச்சு நிக்கிற?" அப்படின்ற மாரி இவ ஷாக் ஆயிட்டு, ஹீரோவையே உத்து பார்த்துட்டு, "என்னாச்சு? உன் கால் சரியாயிடுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன் உனக்கு கண்ணு தெரியலையா? அப்படியே வீல் சேர்ல இருப்பேன்னு நினைச்சீங்களா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "ஆக்சுவலா இவ உனக்கு பொண்டாட்டியா வர வேண்டியவளே கிடையாது. நான் தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும். இவ உன்ன ஏமாத்திட்டு இருக்கா. இவள நம்பாத" அப்படின்னு சொல்ல, "இப்படி பேச வெட்கமா இல்ல? என் தம்பி கூட சுத்திட்டு என்கிட்டயே பேசுறியா? இவள புடிச்சு வெளிய போடுங்கடா" அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட ஆளுங்க அவள அங்க இருந்து புடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயினோட கைய புடிச்சுட்டு, "சாரி பொண்டாட்டி வலிக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சுட்டு, "செல்லா, நான் உன்ன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அந்த விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறதுக்குள்ள, இந்த பைத்தியம் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அதான் இப்ப சொல்லலாம்னு இருக்கேன். உன் மனசுல நான் இருக்கேன்னா, அவ பேசுனத நினைச்சு நீ பொறாமையா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் ஒண்ணும் பொறாமப்படலையே. அவ உன்ன கல்யாணம் பண்ணியிருந்தா எனக்கு ஓகே தான்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "ஓகேவா?" அப்படின்னு இப்ப ஹீரோ ஹீரோயின கிஸ் பண்ற மாரி வர, அந்த இடத்துக்கு தாத்தா தான் வராரு. "தப்பான நேரத்துல வந்துட்டேனோ" அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின பார்த்தீங்கன்னா, "தாத்தா இவரு என்ன புல்லி பண்றாரு" அப்படின்னு சொல்ல, "நல்லா தான் என் பேரன் புல்லி பண்றான்" அப்படின்னு இவர் சொல்றாரு. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, "ஏன்டா அவன போலீஸ் புடிச்சுட்டு போயிருச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா தாத்தா போலீஸ் புடிச்சுட்டு போயிருச்சு" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, "சரி இந்த கேஸ நீயே டீல் பண்ணிக்க. அந்த கேஸோட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் நீ டீல் பண்ணணும். நீங்க 2 பேரும் எல்லார் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிக்கங்கடா. அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும்" அப்படின்னு சொல்ல, "இதுவும் நல்லா தான் இருக்கு தாத்தா. சீக்கிரமே பிளான் பண்றேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, "சரி இவளோட சொந்த அம்மா, அப்பா யாருன்றத கண்டுபிடுறா. அவங்க இத்தன வருஷமா இவள வளர்த்துட்டு தானே இருந்தாங்க. சொந்த அம்மா, அப்பா யாருன்னு தெரிஞ்சா அவங்களே கல்யாணத்துக்கு கூப்பிடலாம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிர்றான். இப்ப அந்த சைடு கட் பண்ணா அந்த தங்கச்சிக்காரி போய் அவங்க அம்மா கிட்ட நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. "ஆமா, அவங்க 2 பேரும் என்ன புல்லி பண்ணிட்டாங்க. முக்கியமா அவன் நடக்குறான் தெரியுமா? எனக்கு பார்த்த மாப்பிள அவன் தான். அவன் நடக்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தா நானே அவன கல்யாணம் பண்ணி எல்லா சொத்தும் எனக்கு வர மாரி பண்ணியிருப்பேன். ஆனா இப்ப இப்படி தப்பு பண்ணிட்டேனே" அப்படின்னு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. "நீ கவலைப்படாத. அவன ஏமாத்தி மறுபடியும் உனக்கு கட்டி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. ஆனா அவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. இனிமே என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்க. "நீ கவலைப்படாத செல்லம். கண்டிப்பா அவன் உனக்கு தான் சொந்தம்" அப்படின்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு கண்ணாடி போட்ட பையன் தான் வரான். இவன நம்ம பார்ட்டிலயே பார்த்திருப்போம். இவன் மேல இடிச்சுட்டு போயிருப்பான். இப்ப அவன் வந்து என்ன சொல்றான்னா, "நான் என்னோட தங்கச்சிய தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என் தங்கச்சி இந்த வீட்ல தான் வளர்ந்தான்னு கேள்விப்பட்டேன். அவள நான் பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பையன் அன்னைக்கு அந்த பார்ட்டில பார்த்த பையனாச்சே, இவன் லீ குடும்பத்தோட பையன் தானே, ரொம்ப பணக்கார பையன் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, ஒரு செக் புக்க இவங்க கிட்ட குடுத்துட்டு, "என் தங்கச்சிய பார்த்துக்கிட்டவங்களுக்காக இந்த பணம். இந்த பணத்த எடுத்துட்டு என் தங்கச்சிய குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, இத்தன வருஷம் அவ இந்த வீட்டோட பொண்ணா நடிச்சுட்டு இருந்தா. இனிமே நான் அவன் வீட்டோட பொண்ணா நடிக்க போறேன் அப்படின்னு வச்சுட்டு, "அண்ணா நான் தான் உன்னோட தங்கச்சி" அப்படின்னு இவ பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்க. "தங்கச்சி நீ வந்துட்டியா?" அப்படின்னு இவனும் கட்டி பிடிச்சுக்கிறான். "உண்மையாவே நீ தான் என்னோட தங்கச்சியா? என்னால நம்பவே முடியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஆமாண்ணா நான் தான் உன்னோட தங்கச்சி. இவங்க தான் என்ன இத்தன வருஷமா வளர்த்தாங்க" அப்படின்னு சொல்ல, இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "இங்க பாரும்மா, இனிமே நீ கவலைப்படாத. வீட்டுக்கு வந்துரு. அம்மாவும், அப்பாவும் உன்ன ரொம்ப மிஸ் பண்றாங்க தெரியுமா? இந்தா இதுதான் என்னோட அட்ரஸ். சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு" அப்படின்னு இவன் எல்லாத்தையும் குடுத்துட்டு போக, இவள பார்த்தீங்கன்னா, "இவன வச்சு நான் அவன கரெக்ட் பண்ணிருவேன்" அப்படின்ற மாரி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப அவ ரெடி ஆயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ ஃப்ளவர் பொக்கேயோட வரான். "உனக்காக தான் இத வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லி குடுக்க, இவளும் அத சந்தோஷமா வாங்கிக்கிறா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "கல்யாணம் ஆனதுலேருந்து என் பொண்டாட்டிக்கு நான் எதுவுமே வாங்கி குடுத்ததில்ல. சோ அதுக்காக தான் இந்த கிஃப்ட்" அப்படின்னு சொல்லி இப்ப இவன் ஹீரோயின கிஸ் பண்ற மாரி கிட்ட போயிட்டு இருக்க. அவளுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்த உடனே 2 பேரும் தள்ளி போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் அந்த கால் பேசி முடிச்ச உடனே என்ன சொல்றான்னா, "எனக்கு வேலை கிடைச்சிருச்சு" அப்படின்னு சொல்லி ஹீரோவ கட்டி புடிச்சிட்டு இருக்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சந்தோஷமா வேலைக்கு போ. யாராவது புல்லி பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாதீங்க. நான் உங்களோட பொண்டாட்டி. என்ன யாரு புல்லி பண்ணுவா? அந்த அளவுக்கு தைரியம் யாருக்கு இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போகலான்னு பாக்க, அந்த இடத்துல இந்த கண்ணாடி போட்டவன் தான் இருக்கான். இப்ப அவன் மேல இடிச்ச உடனே, "நீங்களா? பார்த்து எவ்வளவு நாளாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
ஆமாமா, நீ என்னோட ஜூனியர் தானே! நானும் உன்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்மலாம் ஒண்ணா தானே படிச்சோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலா உன்னோட சொந்த தங்கச்சி ஹீரோயின் தான். அந்த விஷயமே அவனுக்கு இன்னும் தெரியாது. ஆனா எல்லாரும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சிருப்பாங்க. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, அந்த இடத்துல அந்த டாக்டர் பொண்ணு தான் இருக்கா. பார்ட்டில பார்த்த பொண்ணு. இப்ப அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு மேடம் வேலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஆமா வேலைக்கு வந்தா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்க 2 பேரும் வந்த கையோட கதை பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த தங்கச்சிக்காரி வந்து, "அண்ணா நானும் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணிக்கலாமா? ஏன்னா நானும் டாக்டர் தான் முடிச்சிருக்கேன். ப்ளீஸ் அண்ணா" அப்படின்னு சொல்ல, "என் தங்கச்சிக்கு இல்லாததா? தாராளமா ஜாயின் பண்ணிக்க" அப்படின்னு அவன் சொல்லிறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "சரி என் ஹஸ்பண்ட பாக்கணும். லைட்டா போய் பாத்துட்டு வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோவ பாக்க தான் வரா. "இங்க பாருங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. எதுவா இருந்தாலும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க கம்பெனிய மட்டும் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவ குடுகுடுன்னு ஹாஸ்பிட்டல் ஓடி வர, ஹீரோ யாருக்கோ கால் பண்ணி, "என் பொண்டாட்டிய யாராவது ஹாஸ்பிட்டல்ல புல்லி பண்றாங்களான்னு செக் பண்ணிக்கங்கடா. அவ தான் எனக்கு முக்கியம்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் வந்துடுறா. அந்த இடத்துல வந்து பார்த்தா, அந்த இடத்துல இந்த தங்கச்சிக்காரி ரொம்ப கெத்தா நின்னுட்டு இருக்கா. "நீ இங்க தான் வேலை பார்க்குறியா? இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சே. அந்த அளவுக்கு உனக்கு காசு பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் எங்க வேலை பார்த்தா உனக்கு என்னடி? உன் வேலை ஏதோ அத மட்டும் பாரு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவன் வந்துடுறான். இப்ப அவன் வந்து, "உங்க 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "கண்ட நாயெல்லாம் எனக்கு தெரியாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, இது ஹாஸ்பிட்டல் தங்கச்சி சண்டை போடாம இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அவ அமைதியா கேட்டுட்டு இருக்கா. இவ ஹீரோயின் அந்த ரூம விட்டு வெளிய வந்துட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். "பொண்டாட்டி நான் உன்ன உண்மையாவே மிஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்ல, "நானும் தான் உன்ன மிஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்லி இவ பேசிட்டு திரும்பி பார்த்தா, ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப அவன பார்த்தோனே வந்துட்டீங்களா அப்படின்னு இவ ஓடி வந்து கட்டிப்பிடிக்க, ஹீரோ அவள தூக்கிடுறான். இவன் இப்படி தூக்குன உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இது ஹாஸ்பிட்டல். இங்க போய் இப்படி தூக்கலாமா? இறக்கி விடுங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் இறக்கி விட்டுர்றான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, இத அந்த டாக்டர் பார்த்த உடனே, ச்சே! நான் காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே இவன் மேல ஒரு கண்ணு. இவன் யாரு இவ கூட இவ்ளோ க்ளோஸா இருக்கா? அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் காட்டுறாங்க. ஹீரோ இதுக்கு முன்னாடியே வந்து இந்த டாக்டர் கூட பேசிட்டு இருப்பான். "நீங்க தானே இந்த ஹாஸ்பிட்டலோட டீனு. இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். சோ இனிமே இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் நானும். எனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு" அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோ இந்த ஹாஸ்பிட்டல்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு காரணமே ஹீரோயின் தான். அத யோசிச்சு பார்த்துட்டு, "கண்டிப்பா உன்ன இவகிட்ட நெருங்க விட மாட்டேன்டா. அவ எனக்கு தான் சொந்தம்" அப்படின்ற மாரி சோடாபட்டி முழிச்சுட்டு இருக்கான். சொந்த தங்கச்சின்னே தெரியாம. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருக்க. இப்ப ஹீரோக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கால் வருது. "சார், மேடமோட தங்கச்சியும் அங்க தான் வேலை பார்க்குறாங்க. மேபி அவங்க புல்லி பண்ண வாய்ப்பு இருக்கு" அப்படின்னு சொல்ல, "அவளுக்கு எதுவும் ஆகாம பார்த்துக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்" அப்படின்ற மாரி இவன் பாசமா யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் விடியுது. இவ கண்ண முழிச்சு பார்த்து ஹீரோவ சைட் அடிச்சிட்டு இருக்கா. உண்மையாவே என்னோட ஹஸ்பண்ட் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கார்ல அப்படின்னு இவ வாய பொளந்துட்டு பார்த்துட்டு இருக்க. இவன் ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என்ன செல்லம் பார்த்து முடிச்சிட்டியா? என்ன வேணும்னா சொல்லு. சட்டையெல்லாம் கழட்டிட்டு நல்லா காட்டுறேன்" அப்படின்னு சொல்ல, "யாரு உங்கள பார்த்தா? நான் ஒண்ணும் உங்கள பார்க்கலையே" அப்படின்னு இவன் அந்த இடத்த விட்டு போக, "எப்பதான் நான் என் பொண்டாட்டி கூட ஒண்ணு சேருவேன்னு தெரியலையே" அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்கான். இவ ஹீரோயின் ரெடி ஆயிட்டு அவளோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, ஹீரோயினை எப்படிலாம் புல்லி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்க. இவ்ளோ பாத்தீங்கன்னா, அவ ரூம விட்டு வெளிய வராத மாரி மாப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அவ மேல தண்ணிய ஊத்திர்றா. இப்ப அவ தண்ணிய ஊத்திட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோயின் அந்த மாப்பெல்லாம் கீழ தள்ளிட்டு வெளிய ஓடி வந்துட்டு இருக்க. "என்னாச்சு? என்ன பிரச்சனை?" அப்படின்னு இவன் கேட்க, "ஒண்ணும் இல்ல, ஒரு ஆள கண்டுபிடிச்சாகணும்" அப்படின்னு இவ டக்குன்னு வெளிய ஓடிட்டு இருக்க. "என்னாச்சு இவளுக்கு?" அப்படின்ற மாரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா, முக்கியமான மீட்டிங் நடக்க போது. அந்த மீட்டிங்க்கு வரக்கூடாதுன்னு தான் அந்த தங்கச்சிக்காரி இப்படி பண்ணியிருப்பா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "மீட்டிங்க்கு கரெக்ட் டைம்க்கு வரணும்னு கூட உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒரு நாய் என்ன பாத்ரூம்ல சாத்தி மேல தண்ணி ஊத்திருச்சு. அதான் நான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "சும்மா கதை கட்டிட்டு இருக்காத. இந்தா கான்ட்ராக்ட். ஒழுங்கா இது எல்லாத்தையும் படி" அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. "நீ எதுக்காக இதெல்லாம் சொல்ற? ஹாஸ்பிட்டலோட டீன் தானே சொல்லணும்" அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு கரெக்ட்டா டீன் வந்துடுறான். இவன் அவன பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, "அண்ணா இவ மீட்டிங்க்கு லேட்டா வந்ததும் இல்லாம, சும்மா ஏதேதோ கதை கட்டிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்ல, "அண்ணாவா?" அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "சரி போதும் நிப்பாட்டுங்க. சண்டை போடாம கான்ட்ராக்ட் எல்லாம் படிச்சு பாருங்க. பேஷண்ட் கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றத கத்துக்கங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே ஜூனியர்ஸ் தான். அந்த விஷயத்த மறந்துடாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காளுங்க. இப்ப அந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினும் அந்த டீனும் ஒண்ணா தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நீங்க எதுக்காக அவளுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றீங்க? அவள லவ் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லம்மா, அவ என்னோட தங்கச்சி. ரொம்ப நாள் கழிச்சு அவள கண்டுபிடிச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரே டவுட், என்னது தங்கச்சியான்னு? ஏன்னா அவளோட சொந்த அம்மா, அப்பா யாருன்ற விஷயம் இவளுக்கு நல்லாவே தெரியும். இவளோட அம்மா, அப்பா தான் உங்க அம்மா, அப்பா. ஆக்சுவலா ஹீரோயின் தான் சொந்த பொண்ணு கிடையாது. இப்ப அத யோசிச்சு பார்த்துட்டு,
நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்ல, இல்லம்மா அவள சின்ன வயசுலயே மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு இவன் நடந்த கதைய சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து அந்த டாக்டர தள்ளி உட்கார வச்சுட்டு 2 பேருக்கும் நடுவுல உட்கார்ந்துட்டு ஹீரோயினோட ஷோல்டர்ல கைய போட்டுட்டு இருக்க. அவனுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு இந்த டாக்டருக்கு அவ மேல ஒரு கண்ணுன்ற விஷயம் நல்லாவே தெரியும். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கை எடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவனுக்கு கை குடுக்குற மாரி போயிட்டு டக்குன்னு கைய எடுத்துடுறான். இதெல்லாம் பார்த்த உடனே டாக்டர் என்ன கேட்கிறான்னா, "சரி உங்க 2 பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ சொல்லலான்னு வர, ஹீரோயின் ஹீரோவோட கைய புடிச்சுட்டு, "இவர் என்னோட ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்ல, "என்னது ஃப்ரெண்டா?" அப்படின்ற மாரி இவன் மண்டைய ஆட்டிட்டு இருக்கான். "வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்கு" அப்படின்ற மாரி. இவன் இப்படி கைய புடிச்சுட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் பார்த்த உடனே இந்த டாக்டருக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. இப்ப அந்த டாக்டர பார்த்தீங்கன்னா, சரி ஹாஸ்பிட்டல் டைம்ல இப்படி வந்து பேசிட்டு இருக்கிறது நல்லது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் நல்லதில்ல தாராளமா பேசிட்டு இருக்கலாம். டாக்டர் கூட உங்களோட உடம்பு பார்த்தா நல்லா இருக்கும். ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்னா, அவன் அவன கலாய்ச்சு விட, சரி 2 பேரும் பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின புடிச்சுட்டு, ஏண்டி எதுக்காக என்ன புருஷன்னு சொல்லாம ஃப்ரெண்டுன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் ஃப்ரெண்டுன்னு சொன்னா என்ன தப்பு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்னது என்ன தப்பா? உன் வாழ்க்கையில நான் மட்டும் தான். நான் உன் புருஷன்றத மறந்து போயிட்டியா? எல்லாத்தையும் மறந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்க. நான் உன்னோட சொந்த புருஷன். ஞாபகம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. புருஷன் தான் யாரு இல்லன்னு சொன்னா? அதுக்குன்னு இப்படி எல்லாமா வந்து டிஸ்டர்ப் பண்றது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ற மாரி கிட்ட வர. இது எல்லாத்தையும் அந்த டாக்டர் பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவன் பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டு இருக்க. அடப்பாவி கிஸ் கூட பண்ண விட மாட்டேங்கிறியேடா சொதப்பிருச்சே அப்படின்ற மாரி இவன் கைய காமிச்சிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்து டாக்டருக்கு கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் நம்மளோட ரூம்ல படுத்து புக் படிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து அந்த புக்க புடுங்கிட்டு, "தூங்குற டைம்ல என்ன படிப்ப?" அப்படின்னு சொல்லி கேட்க, "படிச்சா தானே நாளைக்கு பேஷண்ட் எல்லாம் பார்க்க முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஓ! அப்படியா மேடம்?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி ஹீரோயின் கிட்டயே அப்பாயின்ட்மென்ட் கேட்கறான். "நாளைக்கு இந்த டாக்டர பார்க்கணும். அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "நாளைக்கு நீ எனக்கு தான் ட்ரீட்மென்ட் பண்ண போற. சோ பார்த்து பத்திரமா பண்ணு" அப்படின்னு சொல்ல, இவள பார்த்தீங்கன்னா, ஐயோ! இவன் வேற ட்ரீட்மென்ட் பண்ணணும்னு சொல்லி சிக்ஸ் பேக்க காமிச்சிட்டு இருப்பானே! இவன பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுதா அப்படின்ற மாரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் ஹீரோயின் வேலைக்கு வந்துட்டு இருக்க. தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா, "உன்ன பார்க்கறதுக்காக புதுசா ஒரு பேஷண்ட் வந்திருக்காரு. போய் அவர பாரு. முடிஞ்ச வரைக்கும் அவர சீக்கிரம் கொன்னுரு. அப்பதான் நீ என் வழிய விட்டு தூரமா போவ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீயும் நானும் ஒரே டிபார்ட்மெண்ட் தானே! போய் அங்கேயே பாரு" அப்படின்னு சொல்ல, அங்க போய் பார்த்தா ஹீரோ தான் இருக்கான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே ஹீரோயின் ஹீரோ கிட்ட போக, ஹீரோ அவள புடிச்சு மடியில உட்கார வச்சுக்கிறான். இப்ப ஹீரோ ஹீரோயின மடியில உட்கார வச்சுட்டு, "நான் இங்க வந்தது டாக்டர பார்க்கறதுக்காக, அதாவது ட்ரீட்மெண்ட்காக வந்தேன். உங்களுக்கு பார்க்க பிடிக்கலன்னா தாராளமா இந்த இடத்த விட்டு போயிரலாம். ரிசைன் பண்ணிட்டு கூட போலாம்" அப்படின்னு சொல்ல, "இது என் குடும்பத்தோட சொந்த ஹாஸ்பிட்டல். நான் எதுக்காக ரிசைன் பண்ணிட்டு போணும்?" அப்படின்னு சொல்ல, "என்னது உன் குடும்பமா? ஒரு விஷயம் எனக்கு தெரியல. உனக்கு மொத்தம் எத்தன அப்பா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. "தேவையில்லாம என்ன வெறியேத்துற மாரி பேசாதடி" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு அந்த டீன் வந்துடுறான். இப்ப அவன் வந்து, "எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? உனக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனை? என் கூட வா" அப்படின்னு சொல்ல, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "நான் உன்னோட தங்கச்சி. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாம அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு அவ கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போக, இவன் ஹீரோ என்ன சொன்னான்னா, "அவ தான் உன்னோட தங்கச்சியா? உனக்கு நல்லா தெரியுமா? அவ லீ குடும்பத்தோட பொண்ணு. அவங்க 2 பேரும் தான் அவளோட சொந்த அம்மா, அப்பா. அப்புறம் என் பொண்டாட்டி அவங்க வீட்ல தான் வளர்ந்தா. எனக்கு தெரிஞ்சு நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க போல" அப்படின்னு சொல்லி, "வா பொண்டாட்டி" அப்படின்னு ஹீரோயின கூட்டிட்டு போகலான்னு பார்க்க, இப்ப அவன் ஹீரோவோட கைய புடிச்சிடுறான். இப்ப அவன் ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, என்ன நடந்துச்சுன்றத தெளிவா என்கிட்ட சொன்னா தான் தெரியும். ஏன்னா, இது உங்க குடும்பத்துல நடந்த விஷயம். எனக்கு எதுவும் தெரியாது. அவ தான் தங்கச்சின்னு சொன்னா அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். ஆக்சுவலா என் பொண்டாட்டியும் அவளும் ஒரே குடும்பத்த சேர்ந்தவங்க தான். என் பொண்டாட்டிய சொந்த பொண்ணுன்னு நெனச்சு இத்தன வருஷமா வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, இவ அவங்களோட சொந்த பொண்ணு இல்லன்ற விஷயம். சோ, அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவள போட்டு கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இவளோட சொந்த அம்மா, அப்பா யாருன்றத நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப இவ தான் என்னோட தங்கச்சியா? நானும் இவளுக்கு கூட பிறந்த அண்ணன் தங்கச்சியா? அப்ப நான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேனா அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்ன சொல்றேன்னா, ஆல்ரெடி என்னோட அம்மா, அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கிறத நான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுல இவங்களோட ஃபேமிலி தான் அடிபட்டுச்சு. சோ நீ அவங்களோட பொண்ணா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இவ கேட்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க. இந்த சைடு இந்த தங்கச்சிக்காரி அவங்க அம்மா கூட பேசிட்டு இருக்கா. இப்ப அவ அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றான்னா, "அம்மா நான் அவங்களோட பொண்ணு இல்லன்றத கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? அந்த சொத்தெல்லாம் நமக்கு வராதே" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாத முன்னாடியே சொத்தை எழுதி வாங்கிடலாம்" அப்படின்னு இப்ப அவங்க 2 பேரும் லீ குடும்பத்துக்கு தான் போறாங்க. இப்ப அங்க போய் அவங்க அம்மாவ கட்டி பிடிச்சுட்டு, "அம்மா நான் உங்கள இத்தன வருஷமா எவ்ளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. அவங்களும் இவ்ள பாசமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "என்ன இத்தன வருஷம் இவங்க தான் வளர்த்தாங்க. எனக்காக நெறைய செலவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு காம்பன்சேஷனா ஏதாவது பணத்த குடுத்து அனுப்பிச்சுருங்க. இங்க பாருங்க என்ன அடிச்செல்லாம் கொடுமைப்படுத்தியிருக்காங்க" அப்படின்னு இவ கைய காமிச்சிட்டு இருக்க. கையெல்லாம் ஒரே காயமா இருக்கு. "நீ அழுகாதடா செல்லம்.
நாங்க இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காக கஷ்டப்படுற? நானும் அப்பாவும் இருக்கோம்ல. என்னங்க சொத்து எல்லாத்தையும் பொண்ணு பேருக்கு எழுதி வைங்க அப்படின்னு சொல்ல, அவரும் உடனே எழுதி, இந்தாம்மா எல்லாத்தையும் உன் பேருக்கு மாத்திட்டேன். இத நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்ட குடுக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் வந்துடுறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் உள்ள வந்தோனே, இவங்கள பாத்தீங்கன்னா, 2 பேரும் இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க, இப்ப ஹீரோயின் என்ன சொல்றன்னா, உண்மையாவே இவ தான் உங்களோட பொண்ணா? இந்தா இருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்ல, சும்மா இங்க வந்து பிரச்சனை பண்ணாத, இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்க கத்திட்டு இருக்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்றான். இவ அவங்களோட சொந்த பொண்ணு கிடையாது. அவங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த தங்கச்சிக்காரி அந்த டாக்குமெண்ட்ட மட்டும் எடுத்துட்டு அவங்க அம்மாவ தள்ளி விட்டுர்றா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி அவர் சொத்து எல்லாத்தையும் என் பேருக்கு மாத்திட்டாரு. இனிமே இந்த லீ குடும்பத்தோட சொத்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கா. "அம்மா உண்மையாவே நீங்க தான் என்னோட அம்மாவா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமாண்டா நான் தான் உன்னோட அம்மா" அப்படின்னு இவங்க 2 பேரும் பாசமழைய பொழிஞ்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோயினோட அப்பாவ பாத்தீங்கன்னா, "உன்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி தொலைச்சுட்டோமா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அப்பா என்ன பாட்டி தான் வளர்த்தாங்க" அப்படின்னு இவ நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். என் குடும்பத்தோட மொத்த சொத்தையும் அமுக்கவா பாக்குறீங்க? உங்கள நான் ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "ஏண்டி இத்தன வருஷமா உன்ன வளர்த்துருக்கோம். அதுக்கு காசு குடுக்க வேணாம். இத்தன வருஷம் வளர்த்ததுக்கு நன்றியா இரு. இந்த பணம் எங்களுக்கு வேணும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அவங்கள புடிச்சு தள்ளி விட்டுர்றா. "உங்கள மாரி மோசமான லேடிய பாத்ததே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க ஹீரோயின அடிக்கிற மாரி வர, ஹீரோ குறுக்க வந்துடுறான். இப்ப அவங்க ஹீரோவ அடிச்ச உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்து, "ஏன் புருஷனையே அடிக்கிறீங்க?" அப்படின்னு அவங்களோட கழுத்த புடிச்சிட்டு இருக்க. இந்த தங்கச்சிக்காரி ஹீரோயின் அடிக்கிற மாரி வர, ஹீரோ தடுத்துடுறான். "என் பொண்டாட்டி மேல கைய வச்சன்னா, உன் கைய வெட்டிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின வளர்த்த அந்த அப்பாவுமே வந்துடுறாரு. இப்ப அவர பார்த்த உடனே தங்கச்சிக்காரி ஓடி போயிட்டு, அவரோட கைய பிடிச்சுட்டு, "அப்பா பாத்தீங்களா இவ எப்படி பண்றான்னு?" அப்படின்னு சொல்ல, "நீங்க என்ன 20 வருஷம் வளர்த்தது உண்மதான். ஆனா உங்களோட கையில நான் இல்ல. பாட்டி தான் என்ன வளர்த்தாங்க. நீங்க எல்லாருமே ஒரு சைக்கோத்தனமான ஆளுங்க" அப்படின்னு ஹீரோயின் புடிச்சு திட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "உங்களோட பொண்டாட்டி உங்கள 20 வருஷமா ஏமாத்திட்டு இருக்காங்க. அந்த விஷயம் அது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா உங்க பக்கத்துல ஒருத்தி நிக்கிறாளே, அவ உங்களோட பொண்ணு கிடையாது. பாருங்க டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ன்னு குடுக்க, அத பார்த்தோனே அவரு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா, அந்த தங்கச்சிக்காரி இவரோட பொண்ணு இல்லன்னு இருக்கு. இத பார்த்தோனே அவரு ஷாக் ஆயிட்டு, "ஏண்டி இதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இது கண்டிப்பா ஃபேக்கா தாங்க இருக்கணும். இதெல்லாம் நம்பாதீங்க" அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. நம்பாதீங்களா? டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டும் கண் கூட இருக்கு. இத போய் ஃபேக்குன்னு சொல்ற? அப்ப இத்தன வருஷமா ஆத்தாலும் மகளும் என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்களா? உன்ன மாரி மோசமான பொண்ண நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. ஏங்க நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறீங்க. அவ சொல்றத நம்புறீங்களா? இவ தான் உங்களோட சொந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கையே இல்ல அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இப்ப அவங்க எல்லாரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு இந்த அண்ணங்காரன் வந்துடுறான். இப்ப அந்த இடத்துக்கு அவன் வந்து, "நீ எதுக்காக என்கிட்ட பொய் சொன்ன?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எதுக்காக பொய் சொன்னேன்னா, 20 வருஷமா நான் இருக்க வேண்டிய இடத்துல அவ இருந்தா. அதனால தான் இப்ப அவளுக்கு பதிலா நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்" அப்படின்னு சொல்ல, அவன் இவள அரைஞ்சுட்டு, "இவ்ளோ கேவலமா நடந்துக்கிற உனக்கு வெட்கமா இல்ல? இங்க ஃபீலிங்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கியா? அவன் என் சொந்த தங்கச்சி. அந்த விஷயத்த மறைச்சு என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்கல. கண்டிப்பா உன்ன நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு ஷாக் அடிச்ச மாரி இருக்கு. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "உண்மையாவே நீ என்னோட தங்கச்சியா? என்னால இத நம்பவே முடியல. நான் எந்த பொண்ண ரொம்ப வருஷமா காதலிச்சேனோ, அந்த பொண்ணு என்னோட தங்கச்சி. என்னால இத ஏத்துக்கவே முடியாது" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "ஏத்துக்கிட்டு தான்டா ஆகணும் சோடா புட்டி. அவ உன்னோட தங்கச்சி. அவகிட்ட பார்த்து இரு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவனும் தலைவிதியேன்னு இருக்கான். இப்ப இந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா, "என்ன விட்டு எல்லாம் போயிருச்சு. அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுடி" அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு ஹீரோயின குத்துற மாரி வர, ஹீரோ குறுக்க வந்துடுறான். அந்த கத்தி ஹீரோவோட நெஞ்சில பட்டுருது. இப்ப அந்த தங்கச்சிக்காரிய அங்க இருந்து போலீஸ்காரங்க புடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த தங்கச்சிக்காரிய போலீஸ் புடிச்சுட்டு போக, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "கைய கட்டுங்க நான் பாக்குறேன்" அப்படின்னு சொல்ல, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல பொண்டாட்டி. நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சரி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? புருஷன் தானே சொன்ன" அப்படின்னு சொல்ல, "அமைதியா இருங்க. ரொமான்ஸ் பண்றதுக்கு இதுவா நேரம்" அப்படின்னு சொல்ல, "சரி நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? உண்மைய சொல்லு" அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவ ஹீரோவ கட்டி பிடிச்சுக்கிறா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா, இந்த தங்கச்சிக்காரி ஜெயில்ல தான் இருக்கா. இப்ப அவ ஜெயில்ல இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவள பாக்குறதுக்காக அவளோட லவ்வருமே வந்துடுறான். ஏன்னா அவனும் ஜெயில்ல தானே இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிட்டு இருக்க. அவள பாத்தீங்கன்னா, என் வாழ்க்கையே நாசமா போச்சு. அது எல்லாத்துக்கும் காரணம் அவ தான். நம்மளோட வாழ்க்கைய நாசமாக்குன உங்க 2 பேரையும் நம்ம சும்மா விடக்கூடாது. என்னோட லாயர் நம்ம 2 பேரையும் வெளிய எடுத்துருவாரு. வெளிய எடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள ஏதாவது பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா, ஹீரோ ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் நம்மளோட வீட்ல மேக்கப் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளையே பாத்துட்டு இருக்கான். இப்ப அவன் ஹீரோயின புடிச்சு உட்கார வச்சுட்டு, "பொண்டாட்டி நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா? ஒரு ஐ லவ் யூ சொன்னா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்ல, "சும்மா இருங்கங்க" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்தா இந்த டைய கட்டி விடு" அப்படின்னு சொல்ல, "எனக்கு டை சுத்தமா கட்ட தெரியாது. வேணா கத்துக்கிட்டு இன்னொரு தடவ கட்டி விடுறேன்" அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். சரி சீக்கிரம் ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோயின் ரெடி ஆயிட்டு இருக்கா. இவ இப்படி ரெடி ஆயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சவுண்ட் கேக்குது. இவருக்கு வேற வேலையே இல்ல அப்படின்னு இவ திரும்பி பார்த்தா, தம்பிக்காரன் தான் அந்த இடத்துல இருக்கான்.
இப்ப அவன் ஹிரன பார்த்த உடனே, "அண்ணன் பொண்டாட்டி தான் பொண்டாட்டி மாரி தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கிட்ட வந்துட்டு இருக்க. இவ கத்திரிக்கோல எடுத்து வச்சுட்டு, "என் கிட்ட வராத, கிட்ட வந்தனா உன்ன குத்திருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, அந்த துண்ட எடுத்து ஹிரனோட கழுத்துல போட்டு அவ கழுத்த நெரிச்சிட்டு இருக்கான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, ஹிரன அப்படியே கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போக ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ ரூமுக்கு வரான். இப்ப அவன் வந்து பார்த்தா, அங்க பொருள் எல்லாம் கலைஞ்சு போயிருக்கு. என்னாச்சு அப்படின்னு தேடி பார்க்கும்போது, அந்த இடத்துல தம்பிக்காரன் எழுதி வச்ச லெட்டர் தான் இருக்கு. "உன் பொண்டாட்டி என்கிட்ட தான் இருக்கா. அவ வேணும்னா அந்த இடத்துக்கு வா" அப்படின்னு இவன் எழுதி வச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின கிட்னாப் பண்ணி இவங்க 2 பேரும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "உன்னால எங்க 2 பேரோட வாழ்க்கையே வீணா போச்சு. அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். கண்டிப்பா உன்ன நான் உயிரோட அனுப்ப மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என் புருஷனுக்கு தெரிஞ்சா உன்ன உயிரோட விட மாட்டான்டா" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "என் லவ்வர நீ புல்லி பண்ணி அவள எவ்ளோ டார்ச்சர் பண்ண. அது எல்லாத்துக்கும் நீ அனுபவிக்க வேணாமா செல்லம்" அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்க. இவனுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். அவன் கால் பண்ண உடனே, "பொண்டாட்டி காணாம போனது தொரை இப்ப தான் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? 1 பில்லியன் பணத்த எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு வாடா" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் வந்துட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் ஹீரோயின போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின அடிக்கிற மாரி வராங்க. அப்படி அடிக்க வரும்போது கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து, "நீ கேட்ட பணம் இந்தா இருக்கு. அவள எதுவும் பண்ணாத" அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேரும் விட்டுடுறாங்க. இப்ப அவன் என்ன சொன்னான்னா, "சரி, உன் பொண்டாட்டிய நீ உயிரோட கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறன்னா, தாராளமா கூட்டிட்டு போ. அவ போகணும்னா நீ சாகணும். நீ முட்டிக்கால் போட்டு கத்தி எடுத்து குத்திக்க. அப்ப அவள விட்டுடுறேன்" அப்படின்னு சொல்ல, "இல்ல வேண்டாம். அவன் சொல்றத பண்ணாதீங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ முட்டிக்கால் போட்டு கத்தி எடுத்து அவனோட வயித்துல குத்திடுறான். இத பார்த்த உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, குடுத்த வாக்க காப்பாத்தாம ஹீரோயின கொல்லலான்னு வர, ஹீரோ அவளுக்கு ஒரு உதைய போட்டுட்டு, இந்த தம்பிக்காரனோட கழுத்துல கத்திய வச்சிடுறான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அண்ணன் போலீஸ கூட்டிட்டு வந்துடுறான். இந்த இடம் ஃபுல்லா போலீஸ் இருக்கு. ஏதாவது பண்ணீங்கன்னா நீங்க 2 பேரும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி, அவங்க 2 பேரையும் போலீஸ் புடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, பொண்டாட்டி ஐ லவ் யூ. நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொன்ன வாக்க, ஹீரோயின் மேல மயக்கம் போட்டு விழ, இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோவ ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வர, அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு கனவுல ஏதேதோ வந்துட்டு இருக்க. ஹீரோ புலம்பிட்டு இருக்கான். இத பார்த்த உடனே, "என்னங்க ஆச்சு உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்ல. அந்த கடத்திட்டு போன கனவு தான் வந்துட்டே இருக்கு" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. "கனவு வருதா? சரி விடுங்க. அந்த கனவுலாம் சீக்கிரம் சரியா போயிரும். உங்களோட உடம்பு எப்படி இருக்குன்னு நான் செக் பண்றேன்" அப்படின்னு இவ செக் பண்ணிட்டு இருக்க. "இன்னும் சரியாகல பொண்டாட்டி. சரியானதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. "நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா என்ன தவிர வேற ஏதாவது பொண்ண பார்த்தனா, இதே மாரி இங்க ஒரு தையல் போடுற மாரி இருக்கும்" அப்படின்னு சொல்ல, "உன்ன தவிர நான் போய் இன்னொரு பொண்ண பார்ப்பேனா?" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அந்த சாப்பாட ஹீரோயின் ஊட்டி விட்டுட்டு இருக்க. 2 பேரும் ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என் செல்லத்த எல்லார் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு" அப்படின்னு சொல்ல, "நானும் தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்" அப்படின்னு இவ சொல்றா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கல்யாணம் ஆன புதுசுல 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த இந்த இடத்துக்கு நீ வந்தியான்னு கேட்டீங்களே! ஆக்சுவலா அந்த பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்ல, "என்னது நீ தானா? அடி பாவி! எனக்கு அப்பவே இந்த டவுட் இருந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு நீடில் தான் வச்சுட்டு இருந்தா. ஒரு வார்த்தை சொன்னியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சொன்னா என்ன தொலைச்சு கட்டிருவீங்களா? அதனால தான் நான் சொல்லல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா 1 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ எல்லார் முன்னாடியும் ஹீரோயின கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. இவளுக்கு ஒரே ஹேப்பியா இருக்கு. இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு ஒண்ணு சேரத்தோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். இந்த ட்ராமா புடிச்சிருக்கா? பிடிக்கலையா? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.